Hi all, this is Pon Lakshmi from ADA 247 Tamil. ஸோ நம்ம ஆர்ஆர்பி ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் சிபிடி 2க்காக. ஸோ அதில் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் சப்ஜெக்டாக வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 3 days இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு 3 நாள் வந்து மோஸ்ட்லி வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே சேர்த்து மர்ஜ் பண்ணி போட்டிருக்கேன் இதில். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸுமே உள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு சிமெண்ட்டு அண்ட் தென் டிம்பர் ஸ்டோன் இந்த 3 டாப்பிக்கும் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு கான்க்ரீட் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சிமெண்ட்டு ஸ்டோன் டிம்பர் இந்த 3 டாப்பிக்குமே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பினாக்கிள் பேட்ச்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் ஜேடிஓக்காக ஒரு பேட்ச் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது வந்து April 16 ஸ்டார்ட் ஆகிறதா இருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டைம் கேட்டதுனால கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணி April 21 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண விருப்பமுள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நியூலி அப்டேட்டட் ஜேடிஓ சிலபஸ் எல்லாமே வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ டெக்ஸ்ட் சீரிஸும் இன்க்ளூடட் உங்களுக்கு இதில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் 2500 அரௌண்ட் அந்த ப்ரைஸிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு இன்றைக்கி April 14 தமிழ் நியூ இயர் ஆஃபரில் வந்து உங்களுக்கு வேலிடிட்டி வந்து 2 இயர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்கு பதிலாக 2 இயர்ஸாகவே இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய கம்மிங் எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. Hi all, this is Pon Lakshmi from ADA 247 Tamil. ஸோ நம்ம வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அரௌண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 5 வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து காங்க்ரீட் அண்ட் தென் சர்வேயிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ், அப்புறம் வந்து ரயில்வே ஜாயின்ட்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஷாலோ ஃபவுண்டேஷன் பற்றி பார்த்துருப்போம். சாயில்லையும் வந்து சாயிலோட பேசிக் ஆரிஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் தென் வாட்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? சாயில் வாட்டர் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு ரேண்டமாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து ஒவ்வொரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டாக வந்து கவர் பண்ணிட்டே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டெய்லி ஒரு 35 கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெய்லி டிஸ்கஸ் பண்ணுறதை நீங்கள் நோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 டேஸ்லேயே ஓவரால் ஆர்ஆர்பி ஜேஇயில் சிவில் இன்ஜினியரிங்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லா கொஷின்ஸுமே கவர் பண்ணிடுவோம். ஆர்ஆர்பி ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒன்று விடாமல் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். எல்லாமே நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸாக டாபிக் வைஸாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நம்ம வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸில் ஆல்ரெடி கான்க்ரீட்டில் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அண்ட் தென் அனதர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பில்டிங் மெட்டீரியல்ஸோட பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிமெண்ட்லேருந்து அரௌண்ட் ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மேபி இந்த வீடியோ ஒரு 30 மினிட்ஸ் தாண்டி போகலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கை பொறுத்து உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ்க்குள்ளேயும் முடிஞ்சிடும். மேபி அதோட ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக பார்த்துட்டு அன்னன்னைக்கு கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அன்னன்னைக்கு நோட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே நோட் பண்ணி போகிற ஒரு 35 கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு நோட் எடுக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர்க்குள்ளே தான் ஆகும். அதை நீங்கள் அரௌண்டாக ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் அன்றைக்கே ரிவைஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து டாபிக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ADA 247லேயும் வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி ஜேஇக்கான பொறியாளன் பேட்ச் வந்து சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி CBT 1க்கான கிளாஸஸ் போய்கிட்டு தான் இருக்குது. CBT 2க்கு டெக்னிக்கல் கிளாஸஸ் வந்து மோஸ்ட்லி அக்டோபர் மிடில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. CBT 1 கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் CBT 2 படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காதீங்க. பிகாஸ் அது ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கும். டெக்னிக்கல் சிலபஸை அப்படி கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ CBT 1 கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. அதிலேயே ஜாயின் பண்ணி CBT 1 கிராக் பண்ணுற வழியை பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம வந்து CBT 2க்கான இது நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சிமெண்ட்ல இருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ எந்தெந்த இதுலையும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ 2014 க்ரீன் பேப்பரில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? எக்ஸஸ் சிலிக்கா இன் சிமெண்ட். ஸோ சிமெண்ட்டில் சிலிக்கா கண்டென்ட், அதாவது சிமெண்ட்டோட இன்க்ரீடியன்ட்ஸ்னு நமக்கு சிலது உண்டு இல்லை? ஸோ அதில் வந்து சிலிக்கா கண்டென்ட் வந்து எக்ஸஸாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான். ஓகேங்களா?
ஸோ பார்க்கலாம். நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். நார்மலா சிமெண்ட்ல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னலாம் இருக்கணும்? இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தா லைம், சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு and then magnesia, soda and potash, sulfur trioxide. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு என்னது இன்கிரீடியன்ட்ஸ் ஆஃப் சிமெண்ட். ஸோ ஒரு கொஷின்னா ஜஸ்ட் அந்த கொஷினோட ஆன்சர் மட்டும் பார்த்து போக மாட்டோம். அது உள்ள வந்து டாபிக் இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கவர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ லைமோட லிமிட் என்ன? 60 to 65%. சிலிக்கா 70 to 25%. Alumina 3 to 8%. Iron oxide 0.5 to 6%. Magnesia 0.1 to 4%. ஸோ என்னென்ன ஆவரேஜ் நம்ம இதோட மிட் வேல்யூ எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே. சோடா அண்ட் பொட்டாஷ் 0.5 to 1.3%. சல்ஃபைட் ட்ரைஆக்சைடு 1 to 3%. ஓகே. ஸோ இப்போ இதில் சிலிக்கா கண்டென்ட் பார்த்து தானே நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சிலிக்கா கண்டென்ட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 17 to 25% இருக்கணும். அந்த 25% தாண்டிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் என்ன ஆகும் அப்படின்னா அதோட செட்டிங் டைம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 30 மினிட்ஸில் இப்போ ஓபிசினா 30 மினிட்ஸில் இனிஷியல் செட்டிங் டைம் அப்படின்னா 30 மினிட்ஸில் செட் ஆகாது. இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு டைம் எடுத்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் இன்க்ரீசஸ் தி செட்டிங் டைம். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. பட் அதோட செட்டிங் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸஸ் சிலிக்கா வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செட்டிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும். இதே வந்து உங்களுக்கு டெஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? சாரி யா. ஸோ ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி தான் லைமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ வந்து செட்டிங் ஆக்ஷனையும் வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அலுமினா பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அது குவிக் செட்டிங் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. இதே வந்து அலுமினா கண்டென்ட் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிரும். ஓகேங்களா? அண்ட் தென் அயன் ஆக்சைடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது? இட் இஸ் மேஜர்லி கோஆர்டினேட் வந்து எதுக்கு? கலருக்கு தான். ஓகேங்களா? இட் கிவ்ஸ் கலர். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் இன்னொரு இன்க்ரீடியன்ட்டோட ஃபியூஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியா பொறுத்த வரைக்கும் மெக்னீஷியாவுமே கலர் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ இன்னொரு பார்ட் என்னது? ஹார்ட்னஸ் கொடுக்கும். அண்ட் தென் சோடா அண்ட் பொட்டாஷ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அல்கலிஸ் மாதிரி தான். நமக்கு வந்து என்னது? ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல், டெலிட்டீரியஸ் மெட்டீரியல்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா எஃப்ளோரசன்ஸ் அண்ட் கிராக்கிங் ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எஃப்ளோரசன்ஸ்லாம் என்ன சொன்னோம்? உங்களுக்கு மேலே வந்து சால்ட் டெபாசிட் ஆகிறது தான் வந்து எஃப்ளோரசன்ஸ் சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அண்ட் தென் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு வந்து நமக்கு சிமெண்ட்டை வந்து சவுண்ட்னஸாக இருக்கும். இஃப் சப்போஸ் இது உங்களுக்கு எக்ஸஸாக போச்சு சல்ஃபர் ட்ரைஆக்சைடு அண்ட் தென் மெக்னீஷியா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸஸாக போச்சுன்னா சிமெண்ட்டை வந்து அன்சவுண்ட்னஸாக மாற்றிடும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ லைமுமே அதே தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதோட ஒரு ஆர்டரை நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன். ஸோ இது வந்து மெயின்னு வச்சுக்கோங்க. ஆர் மை எய்ம்ஸ். ஓகே. ஸோ எல் என்னது? லைம் அண்ட் தென் எஸ்எஸ் அது வந்து சிலிக்கா. மைய விட்டுருங்க. அடுத்து ஏ வந்து அலுமினா, அயன் ஆக்சைடு, மெக்னீஷியா, சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. ஓகே. ஸோ இதான் மை எய்ம்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட்கட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த நோட்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் கொஸ்டின். The chemical reaction between cement and water is. வாட்டருக்கும் சிமெண்ட்டுக்கும் இடையில உள்ள கெமிக்கல் ரியாக்ஷனை என்னன்னு சொல்லுவோம்? ஸோ இது வந்து ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி சீனியர் எக்ஸாம் இருக்குல்ல, எஸ்எஸ்சி 2014 க்ரீன் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆர்ஆர்பி ஜேஇ
2015லயும் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் இது. ஓகேங்களா? ஸோ என்ன கொஸ்டின் மட்டும் சேம் கொஸ்டினை வேற மாதிரி கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? த கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் சிமெண்ட் அண்ட் வாட்டர் என்ன சிமெண்ட்டுக்கும் வாட்டருக்கும் இடையில உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிமெண்ட்டு கூட வாட்டர் ஆட் பண்ணுறப்ப என்ன நடக்கும், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ ஹைட்ரேஷன், சிமெண்ட்டுக்கும் வாட்டரும் நம்ம வந்து இடையில நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்? ஹைட்ரேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? வாட்டர் வந்து சிமெண்ட்டோட ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான். கொஸ்டினை வந்து மாடிஃபை பண்ணி என்ன கேட்டிருக்காங்க? நார்மலி வென் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் ஹைட்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்? அதாவது ஹைட்ரேட்டுக்குனாலே நமக்கு என்னது ஹைட்ரேஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்? சிமெண்ட்டும் வாட்டரும் ஆட் பண்ணால் ஹைட்ரேஷனுங்கிற ப்ராசஸ். அப்படி ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும், விச் மீன்ஸ் ஹீட் எவால்வ் ஆகும். ஆப்ஷன் சி. பாருங்க, ஆப்ஷன் கூட மாறாம அதே ஆப்ஷன்ல தான் வச்சுக்கிட்டே வராங்க ஒவ்வொரு இயருக்கும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். when water is added to cement, a chemical reaction between water and cement takes place, which is called the hydration of cement. The heat is generated. அந்த ஹீட் வந்து என்னது ஜென்ரேட் ஆகுது. ஸோ எக்ஸோதமிக் ஆகுது. எக்ஸோனா என்னது வெளியே போகுது, எண்டோனா உள்ள வருது. ஓகேங்களா? ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதுதான் சொல்லுவோம். நார்மலாக ஹைட்ரேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ வாட்டர் வேணும்? பவுண்ட் வாட்டர் 23% வேணும், ஜெல் வாட்டர் 15%. ஓவராலாக 38%, 0.38 நமக்கு வந்து வாட்டர் வேணும். ஓகே, ஸோ 0.38 எதில்? சிமெண்ட்டோட வெயிட்லேருந்து 0.38 நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? பவுண்ட் வாட்டர் 23%, ஜெல் வாட்டர் 15%. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது சம்மந்தமான சில டீட்டெயில்ஸ். ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் அதிகமாக இருக்கும்? அலுமினா கண்டென்ட் இருந்தாலே உங்களுக்கு ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும், விச் மீன்ஸ் ஹீட் எவால்வ்மெண்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? C4AF. ஓகே, C4AF என்னது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டெட்ரா அலுமினா ஃபெரைட். ஓகே, ஸோ அதில் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து C3Aல அதிகமாக இருக்கும், அப்புறம் C3Sல அதிகமாக இருக்கும், ஃபைனலாக C2S. ஓகேங்களா? C2Sல ஹீட் ஆஃப் எவால்யூஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இது ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன். இதே ஹீட் எவால்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு C3Aல அதிகமாக இருக்கும், அப்புறம் C3S, அப்புறம் C4AF, C2S. ஸோ இதுலேயே நமக்கு வந்து நிறைய கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது. ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் பார்க்குறப்போ நமக்கு C4AF, விச் மீன்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகுறது எது கூட தான் ரியாக்ட் ஆகும்? C4AF ஓட தான் ரியாக்ட் ஆகும். அதனால C4AF, அதுக்கடுத்து C3A, அப்புறம் C3S, அப்புறம் C2S. ரேட் ஆஃப் ஹீட் எவால்யூஷன் பார்க்குறப்போ C3A, C3S, C4AF அண்ட் தென் C2S. ஓகே, அடுத்து நமக்கு என்னது? ஸோ இதெல்லாம் நமக்கு பெருசாக பார்க்க தேவையில்லை. ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கிளாஸஸை பார்க்கலாம். ஓகேங்களா? பொறியாளர் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் RRB JEEக்கான கிளாஸஸ் போகும். ஸோ அதில் நம்ம இன்டெப்த்தாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். A sample of cement is said to be sound when it does not contain free. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? Sample of cement is said to be sound when it does not contain free lime. ஓகே, ஸோ இதில் ஃப்ரீ லைம் இல்லை அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? சவுண்ட்னஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ லைமோ ஃப்ரீ மெக்னீஷியாவோ இல்லைன்னா ஃப்ரீ லைம் அண்ட் ஃப்ரீ மெக்னீஷியா இல்லைன்னா இது என்னன்னு சொல்லுவாங்க? இட் இஸ் சவுண்ட்னஸ். ஓகே, ஸோ இது வந்து RRB JEE 2015ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் போலாமா? இனிஷியல் செட்டிங் டைம் இஸ் மேக்ஸிமம் ஃபார். ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் எதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்? இனிஷியல் செட்டிங் டைம் எதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்? ஹீட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு செட்டிங் டைமும் அதிகமாகும். ஸோ ஆன்சர்ல இருக்கு ஆப்ஷன் சி, லோ ஹீட் போர்ட்லேண்ட் பொசலனோ சிமெண்ட்.
low heat Portland pozzolano cement. Okay, so இதுவுமே RRB JE 26 August 2015ல கேட்ட கொஸ்டின். லோ ஹீட் போர்ட்லாண்ட் பொசலனோ சிமெண்ட்ல வந்து உங்களுக்கு இனிஷியல் செட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லோ ஹீட் சிமெண்ட்டுக்கு லோ ஹீட் பிசி போர்ட்லாண்ட் பொசலனோ சிமெண்ட் இதோட இனிஷியல் செட்டிங் டைம் IST வந்து என்ன 10 hours. அதே மாதிரி ஃபைனல் செட்டிங் டைமும் 10 hours. ஓகே, ஸோ அதனால் இது வந்து நமக்கு ஹைட் ஆஃப் எவால்யூஷனுங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து மாஸ் கான்க்ரீட் ஒர்க் லைக் டேம்ஸ் ரிட்டைனிங் வால் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து இனிஷியலாக ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு மேபி லோவாக இருக்கலாம். பட் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து எல்லாத்தையோட ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் போர்ட்லாண்ட் சிமெண்ட். ஸோ சிமெண்ட்டோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னது? The main ingredients of Portland cement நார்மலா ஸோ அந்த ஆர்டரில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், லைம் அண்ட் சிலிக்கா. ஓகே, ஸோ பாருங்க ஒரே கொஸ்டின் எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2015 அப்புறம் வந்து 2022 23 ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒன் மினிட். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். உங்களுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னது இருக்குது? லைம், சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு, மெக்னீஷியம், சோடா அண்ட் பொட்டாஷ், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. அதோட லிமிட்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம வந்து மெயினாக நமக்கு தேவையானது லைம் அண்ட் சிலிக்கா. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஃப்டர் ஸ்டோரேஜ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட். ஸ்டோரேஜ் பண்ண 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 உங்களுக்கு சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஸோ அதோட ஏஜ் ஆக ஆக ஸ்ட்ரென்த் என்னாகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஒன் மினிட். ஆஃப்டர் ஸ்டோரேஜ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ டிக்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு ஏஜ் கூட 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 உங்களுக்கு அதோட ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக உங்களுக்கு அந்த டேப்லெட் காலம் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் வந்து அந்த சிமெண்ட்டை வந்து மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ அதோட ஸ்ட்ரென்த் வந்து என்ன? இது எல்லாமே 28 days ஸ்ட்ரென்த். ஓகே, ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 100 Newton/mm² இருக்கும். ஓகேங்களா? ஸோ 100% நம்ம பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். 100% இருக்கும். Newton/mm² கிடையாது, 100% இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். 3 month ஆகும்போது 80% இருக்கும். 6 month ஆகும்போது 70% இருக்கும். 12 month ஆகும்போது 60%. ஆல்மோஸ்ட் 1 year ஆகும்போதே கிட்டத்தட்ட நியர்பை 50% கிட்ட வந்துடுது. 24 months 2 years ஆகுறப்போ நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருந்துச்சோ அதில் ஆஃப் ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். ஓகேங்களா? 50% தான் இருக்க போகுது. அந்த டேப்லெட் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ சிமெண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ ஃபுல் பர்சன்டேஜ் அட்டைன் ஆகுது. அதே 2 years ஆகிறப்போ 50% அட்டைன் ஆகுது. 6 months இருக்கும்போது 70% இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Next question. As per IS specification, the maximum final setting time for OPC. So initial setting time நமக்கு தெரியும் எவ்வளோ? 30 minutes. Okay, so final setting time என்னவா இருக்கும்? 10 hours. Option D. So OPC யோட initial setting time 30 minutes and then final setting time 10 hours. ஸோ இது வந்து 2015ல கேட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ 2021ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2016 அண்ட் 2023ல எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கொஞ்சம் வேரி ஆகிருக்கும், அவ்வளோதான். த இனிஷியல் செட்டிங் டைம் ஃபார் ஓபிசி ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஷுட் நாட் பி லெஸ் தென் இதுக்குள்ளே கம்மியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? இனிஷியல் செட்டிங் டைம் கேட்டிருக்காங்க. இனிஷியல் செட்டிங் டைம்னா என்னது? 30 minutesக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஃபைனல் செட்டிங் டைம் மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னது? 10 hours இருக்கணும். ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கு போர்ட்லாண்ட் சிமெண்ட்டோட கிளாசிஃபிகேஷன். 33 OPC 33
43, 53 இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஸ்ட்ரென்த்தும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் இனிஷியல் சிட்டிங் டைம் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 33 இதெல்லாம் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுறது? அதோட ஸ்ட்ரென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஓகேங்களா? And the next question, addition of pozzolano to ordinary Portland cement increase. ஸோ pozzolano ஆட் பண்ணுறப்போ நமக்கு அதோட என்ன கேப்பபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது? ஷ்ரிங்கேஜ். ஓகேங்களா? ஸோ வந்து நார்மல் ஓபிசியில் பொசலோனா ஆட் பண்ணுறப்போ அதோட ஷ்ரிங்கேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது காங்க்ரீட்டில் நம்ம பொசலோனா ஆட் பண்ணுறப்போ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதோட பெர்மியபிலிட்டினா என்னது? வாட்டர் வந்து நமக்கு உள்ள வந்து லீக் ஆகி போகிறத வந்து ரெடியூஸ் பண்ணி அதோட டியூரபிலிட்டி, அதோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஆல்சோ காங்க்ரீட்டோட ஒர்க்கபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷ்ரிங்கேஜை ரிடக்ஷன் பண்ணும். ஓகே, ஸோ ஆல்சோ கொஸ்டின் ஷ்ரிங்கேஜ் வந்து ரிடக்ஷன் பண்ணும். ஓகேங்களா? எதுக்கு? ஓவரால் காங்க்ரீட்டுக்கு. இதே வந்து நம்ம சிமெண்ட்டுக்கு வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால தான் உங்களுக்கு கொஸ்டின் இங்கேருந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்னு தெரிஞ்சு நமக்கு இங்கேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ காங்க்ரீட்டில் ரிடக்ஷன் பண்ணும் ஷ்ரிங்கேஜை. இதே சிமெண்ட் கண்டென்ட் வரப்போ அதோட ஷ்ரிங்கேஜை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து காங்க்ரீட்டோட செக்ரிகேஷன் அண்ட் ப்ளீடிங் ப்ராப்பர்ட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ செக்ரிகேஷன் ப்ளீடிங்லாம் முன்னாடியே உள்ள கொஸ்டின்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் கொஸ்டின்ஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் சிமெண்ட் ஹேஸ் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் C3S? ஸோ இதில் வந்து C3S வந்து அதிகமாக இருக்கும். C3Sனா என்னது? ட்ரைகால்சியம் சிலிகேட். ட்ரைகால்சியம் சிலிகேட் கண்டென்ட் எதில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்? ட்ரைகால்சியம் சிலிகேட் கண்டென்ட் எதில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எப்போ கேட்டது? 2015 கேட்ட கொஸ்டின். ஓகே, 2015 கேட்ட கொஸ்டின். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம்? ட்ரைகால்சியம் சிலிகேட்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஃபாஸ்ட்டாக செட் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ஷனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் டி, ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். ஸோ ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டில் C3S பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பாருங்கள், ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படின்னாலே RH அப்படின்னாலே உங்களுக்கு என்னது? C3S அதிகமாக இருக்கும், C2S கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? வித் கம்பேர்ட் டு OPC. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ஓபிசியோட இதோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இதோட ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வெளியே எவால்வ் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து மாஸ் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். டேம் அந்த மாதிரி எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் இதில் வந்து ஷ்ரிங்கேஜும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். RH அண்ட் OPC கம்பேர் பண்ணுறப்போ இதோட இனிஷியல் ஸ்ட்ரென்த், இப்போ இது ஓபிசி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 டேஸில் ஒரு ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணுதுன்னா அந்த ஸ்ட்ரென்த்தை RH வந்து 1 டேலேயே அட்டைன் பண்ணிடும். ஓகேங்களா? பட் இதே வந்து உங்களுக்கு ஓவரால் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து 28 டேஸில் தான் ரெண்டுமே ஈக்குவலாக தான் அட்டைன் பண்ணோம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ரோடில் உள்ள பிரிட்ஜில் உள்ள ரிப்பேர் ஒர்க்ஸ்க்கு தான் வந்து இந்த சிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், the setting and hardening of cement after addition of water is due to என்னது? hydration. Okay, option C, hydration of some of the constituent compounds of cement. Okay, 2015 கேட்ட கொஸ்டின். ஸோ நமக்கு என்னது? உங்களுக்கு செட்டிங் அண்ட் ஹார்டனிங் எதனால் நடக்குது? ஹைட்ரேஷன் இந்த ப்ராசஸ்னால தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தான் நமக்கு வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்க, அந்த கான்ஸ்டன்ட் காம்பவுண்ட்ஸ்னு சொன்னோம்ல. காம்பவுண்ட்ஸ்னால் என்னது? போக்ஸ் காம்பவுண்ட். ஓகே, போக்ஸ் காம்பவுண்ட் என்னெல்லாம்? C3S, C2S, C3A, C4AF. ஓகே, இதோட பர்சன்டேஜ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 40%, 32%, 10%, 8% உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ C3Sனால் என்னது? உங்களுக்கு 7 days ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணிடும். அண்ட் தென் உங்களுக்கு C2S வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இதுக்கு வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணும். C3Aனா ஃப்ளாஷ் இட்டு உடனே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்ராக்ட் ஆகக்கூடியது. C4Aக்கு சிமெண்டிங் வேல்யூ அதிகமாக இருக்காது, புவர் சிமெண்டிங் வேல்யூ. ஓகே, the next question, the percentage of gypsum added to the clinker during manufacturing of process. So இது வந்து 2 to 3% சொல்லலாம், 2.5 to 3.5% சொல்லலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் C, 2015 கேட்ட கொஸ்டின். ஜிப்சம்ல வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஆட் பண்ணுவோம்? கிளிங்கர் சிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கிளிங்கர்ஸ் கூட சேர்த்து எவ்வளோ ஜிப்சம் ஆட் பண்ணுவோம்னா 2.5 to 3.5%. ஜிப்சமோட வேலை என்ன? மெயினாக
உங்களுக்கு செட்டிங் டைமை வந்து டிலே பண்ணுறதுக்கு உடனே வந்து செட் ஆகிடக்கூடாது. ஸோ அதை டிலே பண்ணுறதுக்காக தான் இந்த ஜிப்சம் வந்து ஆட் பண்ணுறோம். ஜிப்சம்ங்கிறது என்னது? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அனதர் நேம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஆர் கால்சியம் சல்ஃபேட். ஜஸ்ட் அந்த செட்டிங் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இது சிமெண்ட்டோட சவுண்ட்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் oxide is in the lowest percentage in the ordinary Portland cement? OPCல நமக்கு இதில் எது வந்து உள்ளதுலேயே பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கு? சோடா அண்ட் பொட்டாஷ். இதான நமக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும். சோடா அண்ட் பொட்டாஷோட பர்சன்டேஜ் தான் கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த இன்க்ரீடியன்ஸை படித்தாலே எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், அது எல்லாமே 2015 கேட்ட கொஸ்டினும் கூட. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், உங்களுக்கு இதில் என்னது இருக்குது? சோடா அண்ட் பொட்டாஷ் தான் உள்ளதுலேயே கம்மியாக 0.5 to 1.3 இருக்குது. ஓகே, பிகாஸ் இதோட மேக்ஸிமம் லிமிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து 65 இருக்கும், 25, 8, 6, 4, 3. ஸோ உள்ளதுலேயே கம்மியான இருக்குது சோடா அண்ட் பொட்டாஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரோல்ஸ் ஃப்ளை ஆஷ் டஸ் நாட் ப்ளே இன் காங்க்ரீட்? ஸோ காங்க்ரீட்டில் நமக்கு ஃப்ளை ஆஷ் ஆட் பண்ணுறது மூலமாக எது வந்து நடக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ளை ஆஷ் ஆட் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆக்சிலேட்டிங் தி ஸ்ட்ரென்த் கெயின், இதுதான் இதுக்கான ஆப்ஷன். ஓகே, ஸோ 2015 கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளை ஆஷ் ஆட் பண்ணுறது மூலமாக சிமெண்ட் காங்க்ரீட்டில் என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சல்ஃபேட் அட்டாக் வந்து அந்தளவுக்கு நடக்காது. அதை நல்லாவே ரெசிஸ்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ காங்க்ரீட்டோட பெர்மியபிலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஏர் அண்ட் ட்ரைனிங் ஏஜென்ட், இதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பொறியாளர் மேட்ச் ரன் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, அதில் இன்டெப்த்தாக வந்து நம்ம வந்து ஏர் அண்ட் ட்ரைனிங் ஏஜென்ட், லைம் எல்லாமே நம்ம வந்து இன்டெப்த்தாக பார்ப்போம். ஓகே, ஸோ நார்மலாக அந்த ஏர் அண்ட் ட்ரைனிங் ஏஜென்ட்டோட அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். நம்ம அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை. ஏர் அண்ட் ட்ரைனிங் ஏஜென்ட்டுக்கு வந்து மெயினாக எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு உள்ள அந்த ஏர் வாய்ட்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது இனிஷியல் செட்டிங் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான். ஸோ இன்னும் நிறையா இருக்குது, அது எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மினிமம் டைம் பிஃபோர் ஸ்ட்ரைக்கிங் தி ப்ராப்ஸ் டு ஆர்ச்சர்ஸ் ஆஸ் பெர் IS 456. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ஸ், அதாவது ஆர்ச் பில்ட் பண்ணுறப்போ ப்ராப்ஸ்ன்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட அந்த ரிமூவல் டைம்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நாளைக்கு இருக்கணும் பிஃபோர் ஸ்ட்ரைக்கிங் தி ப்ராப்ஸ்? அந்த மினிமம் டைம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 days. ஆப்ஷன் ஏ 14 days. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ஸ் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அந்த டைப் ஆஃப் ஃபார்ம் ஒர்க்கு, அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் இருக்கணும். இப்போ அந்த வெர்டிக்கல் ஃபார்ம் ஒர்க் டு காலம்ஸ், வால்ஸ், பீம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து 16 to 24 hours வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும் மினிமமாக. அதுக்கு அடுத்து தான் ரிமூவ் பண்ணணும். அண்ட் தென் சாஃபிட்னா என்னது? பாட்டம். ஓகேங்களா? ஸ்லாபோட பாட்டம் ஃபார்ம் ஒர்க் வந்து நமக்கு 3 days, பீமுக்கு வந்து 7 days. அதே மாதிரி ஸ்லாப்ஸோட ப்ராப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேனிங் அப் டு அந்த ஸ்லாபோட லென்த் வந்து 4.5 மீட்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதுக்கு மினிமம் பீரியட் 7 days. இதே வந்து 4.5 மீட்டருக்கு மேலே அந்த ஸ்லாபோட லென்த் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 14 days. அதே மாதிரி பீம்ஸ் அண்ட் ஆர்ச்சஸ்க்கு வந்து ஸ்பேனோட லென்த் வந்து 6 மீட்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னா 14 days. ஸ்பேனோட லென்த் 6 மீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா 21 days. இது எல்லாமே IS 456 உள்ளது. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு டேரெக்டாக போயிட்டு நீங்கள் அந்த 456 கோட் புக் வந்து அப்படியே மனப்பாடம்லாம் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி வரக்கூடியதை அப்பப்போ நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டே வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதில் தான் வந்து ஆர்ச்சஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆர்ச்சஸ் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? less than 6 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 14 days. இதே வந்து greater than இருந்துச்சுன்னா 21 days. Next question, the time elapsed between the moment water is added to the ordinary Portland cement and the time when the cement completely loses its plasticity and can resist certain definite pressure is termed as. ஸோ நார்மலாக உள்ள அந்த ஃபைனல் செட்டிங் டைம். ஸோ இனிஷியல் செட்டிங் டைம்ங்கிறது நமக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணி உடனே நமக்கு வரக்கூடியது. அந்த ஃபைனல் செட்டிங் டைம் அதோட பிளாஸ்டிசிட்டி எல்லாத்தையுமே லாஸ் பண்ணி ஒரு ஹார்டன்ஸ் ஆப்ஜெக்ட் ஆயிடுது இல்லை, அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபைனல் செட்டிங் டைம், இதுக்கான டெஃபினேஷன் தான் இது. ஓகே, 2015 RRB JEல கேட்டிருக்காங்க, SSCல எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா?
சீனியர் எக்ஸாமுக்கான எக்ஸாமில் தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கான இன்டெப்த் டெஃபினேஷனும் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். இதாக இருக்குது. ஆனுவல் காலர் நம்ம வந்து நார்மலாக ஃபைனல் செட்டிங் டைமுக்கு என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஃபைனல் செட்டிங் டைம் ஃபார் ஓபிசி, ஆர்ஹெச்சி, எல்ஹெச்சி. ஓபிசினா இது ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட், ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட், லோ ஹீட் சிமெண்ட். இதுக்கு எல்லாமே ஃபைனல் செட்டிங் டைம் 10 hours இருக்கும். ஹை அலுமினா சிமெண்ட்டுக்கு மட்டும் 5.5 hours இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு அந்த தனியாக தெரிகிற அந்த ஹை அலுமினா சிமெண்ட்டை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. Next question, which of the following is not used as a supplementary cementitious material? Supplementary cementitious material. ஸோ நமக்கு cementitious materialக்கு பதிலாக இதில் எதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க? ஸோ இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. cementitious வேல்யூ ஃப்ளை ஆஷ் கொண்டு, ரைசஸ் கொண்டு, ரைசஸ்னால் என்னது, அந்த ஊமின்னு சொல்லுவோம், நெல் ஊமி, அதான். ஓகேங்களா? அதே மாதிரி சிலிக்கா ஃபியூமுக்கும் உண்டு. ஜிப்சமுக்கு மட்டும் சிமெண்டீஷியஸ் வேல்யூ கிடையாது. ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரியாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு இதில் போட்டிருக்கு பாருங்கள். ஃப்ளை ஆஷு, ஸ்லாக் சிமெண்ட், கிரவுண்டு, கிரானுலேட்டட், பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாகு, சிலிக்கா ஃபியூம் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Normally, the consistency of the cement is measured using or the normal consistency of OPC. ஓகே, ஸோ ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டுக்கு என்னது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், எந்த அப்பேரட்டஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்? ஸோ எனிவன் நோ? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சினாலே என்னது, செட்டிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான். இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? விக்கெட்ஸ் அப்பேரட்டஸ். விக்கெட்ஸ் நீடில்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். ஓகேங்களா? ஸோ நார்மல் கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஓபிசிக்கு 30%. ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சி சிமெண்ட் தான் நார்மலாக உங்களுக்கு 30% இருக்கும். அந்த விக்கெட்ஸ் ப்ளங்கர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், 5 to 7 mm ஃப்ரம் பாட்டம் அண்ட் தென் டாப்லேருந்து 33 to 35 mm. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 1 minute. The excessive amount of expansion due to unsoundness of cement is usually related to. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லைம் அண்ட் மெக்னீஷியா. இது வந்து எக்ஸஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்? அன்சவுண்ட்னஸ் ஆக்கும். ஸோ இங்கே அதுதான் கேட்டிருக்காங்க. சிமெண்ட் அன்சவுண்ட்னஸ் ஆக்குறதுக்கு என்ன இது வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும்? மெக்னீஷியா, ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ அன்சவுண்ட்னஸ் இஸ் காஸ்ட் பை ஃப்ரீ லைம் அண்ட் மெக்னீஷியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The rapid development of rigidity in a freshly mixed Portland cement paste, mortar or concrete usually happens with the evolution of considerable heat. Okay, this rigidity cannot be dispelled nor can the plasticity be regained by further mixing without addition of water. This is called. ஸோ மெயினாக உங்களுக்கு ரெண்டு செட்டை பற்றி ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒன்று வந்து ஃப்ளாஷ் செட்டு, இன்னொன்று வந்து ஃபால் செட். இவ்வளோ பெரிய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது எதுக்குள்ளது அப்படின்னா ஃப்ளாஷ் செட்டுக்கானது. ஓகே, ஸோ ஃப்ளாஷ் செட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் அந்த சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஸ்டிஃபனிங் பண்ணும். ஓகேங்களா? உடனே அப்படியே வந்து இறுக்கம் கொடுக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு டெவலப் ஆயிருக்காது. ஜஸ்ட் ஒரு ஹீட் எவால்யூஷனோட உங்களுக்கு வந்து கொடுக்குறது வந்து என்னது? ஃப்ளாஷ் செட். இதே ஃபால் செட் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா ரேப்பிடாகவே அதையும் விட உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு உடனே செட் ஆயிரும். இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஜிப்சம் வந்து கரெக்ட் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 2 to 3% or 2.5 to 3.5% தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஃப்ளாஷ் செட் நடக்கும். உங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட்டையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதே 2 to 3% அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நடக்கிறது பேர் ஃபால் செட். ஓகேங்களா? ஸோ ஃபால் செட்னா ரேபிட் ஸ்டிஃபனிங் ஆர் ஹார்டனிங் வித் நோ அப்ரிஷியபிள் எவால்யூஷன் ஆஃப் ஹீட். ஓகே,
ஸோ அதாவது மிக்ஸ் பண்ண உடனேயே வந்து உங்களுக்கு ஃபால் செட் ஆயிரும். ஓகேங்களா? ஃப்ளாஷ் செட்னானது கொஞ்சம் டிலே ஆக்கி உங்களுக்கு வந்து அந்த பின்னாடி ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிப்சம் இஸ் யூஸ்ட் as an admixture in cement grouts for எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம்? ஜிப்சம் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? anyone know? கமெண்ட் பண்ணுங்க. செட்டிங் டைம் சொல்லுங்க. செட்டிங் டைம் ரெடியூஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா? ரிட்டார்டிங் தி செட்டிங் டைம். அதே மாதிரி இன்க்ரீசிங் தி செட்டிங் டைம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? செட்டிங் டைமை குறைக்கிறதுக்காக ஒரு 30 minutes வரைக்கும் நமக்கு வந்து கொண்டு போறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஜிப்சம் இஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆக்ட்ஸ் அஸ் அன் ரிட்டார்டராக தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? டிலே பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அப்போ ரிட்டார்டிங் தி செட்டிங் டைம். ஓகே, ஸோ பாருங்க 2015 கேட்டிருக்காங்க, அதே தான் 2019 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிப்சம் இன் சிமெண்ட் என்ன பண்ணும்? செட்டிங் டைம் என்ன பண்ணும்? செட்டிங் டைம் கூட்டும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். செட்டிங் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஒரு 30 minutes அந்த மாதிரி கொண்டு வரும். அதே வந்து செட்டிங்கை ரிட்டார்ட் பண்ணும். ரிட்டார்டாக யூஸ் ஆகுது. ஓகே, டிலே தி செட்டிங் டைம். செட்டிங் டைமை குறைச்சி கொடுக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு 30 minutes வரைக்கும் டிலே பண்ணும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன், according to IS specification, the compressive strength of OPC after 3 days should not be less than 3 days strength வந்து 16 MPa விட கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஃபார் 33 கிரேடுக்கு 3 days strength வந்து should not be less than 3 days strength should not be less than 16 MPa megapascal. இதே வந்து 43 கிரேடாக இருந்துச்சு அப்படின்னா இதோட தேர்ட் டே ஸ்ட்ரென்த் வந்து should not be less than 21 megapascal. ஓகே, ஸோ இது 2016 RRBல கேட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following ingredients of cement when added in excess quantity causes this cement to set slowly? ஸோ இதை நம்ம வந்து ஆட் பண்ணுறது மூலமாக சிமெண்ட் எக்ஸஸாக ஆட் பண்ணுறது மூலமாக சிமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக செட் ஆக ஆரம்பிக்குது. anyone knows? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்தோம் சிலிக்கா. ஸோ சிலிக்கா தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. நீங்கள் அதை எக்ஸஸாக ஆட் பண்ணுறது மூலமாக ஸ்ட்ரென்த் வேணால் அதிகமாகலாம், பட் அதோட அந்த செட்டிங் வந்து என்ன ஆகும்? ஸ்லோ டவுன் பண்ணிடும். CBT 2000 RRB 2019 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி டெஸ்ட் கண்டக்டட் பை விக்கெட்ஸ் apparatus. எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? விக்கெட்ஸ் apparatus பார்த்தோம் ஆல்ரெடி. கன்சிஸ்டன்சிக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மல் கன்சிஸ்டன்சி if the rod penetrates 33 to 35 mm. ஸோ ஆல்ரெடி பார்த்துருவோம்ல 33-35 mm from top. இதே from base இருந்தால் 5 to 7 mm from bottom. ஸோ இதுதான் அந்த apparatus. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், soundness of cement is tested by. soundness செக் பண்ணுறதுக்கு எந்த apparatus யூஸ் பண்ணுவோம்? ஆப்ஷன் பி, Lee-Chatelier apparatus. ஓகேங்களா? ஸோ ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் செகண்ட் அதே தான் கேட்டிருக்காங்க. soundness cement 2019 என்ன கேட்டிருக்காங்க? soundness of cement is tested by Lee-Chatelier apparatus. இதே 2022 and 2023 Lee-Chatelier device is used for the determination of soundness of cement. Okay. So next question, the large steel, உங்களுக்கு இதெல்லாம் இது கூட தேவைப்படாது, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸ்லோஸ் அந்த டேர்ம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எவ்வளோ. ஓகேங்களா? தி லார்ஜ் ஸ்டீல்
cylindrical metal container used in RMC plants used for storing cement or fly ash and such cementitious material are named as. அதாவது ஒரு பெரிய சிலிண்ட்ரிக்கல்ல ஒரு மெட்டல் கண்டெய்னர் இருக்கு, அதுக்குள்ளதான் நமக்கு சிமெண்ட், அதாவது ஆர்எம்சி பிளான்ட்னா என்னது, ரெடிமிக்ஸ் சிமெண்ட் பிளான்ட் இருக்குல்ல, ரெடிமிக்ஸ் சிமெண்ட்லாம் மேக் பண்றோம்ல, அந்த பிளான்ட்ல இந்த சிமெண்டீஷியஸ் மெட்டீரியல் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு பெரிய சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் கண்டெய்னர் வச்சிருக்காங்க. அந்த கண்டெய்னர் பேர் தான் சிலோஸ். ஓகே, சிலோ. இது ஆர்ஆர்பி 2019ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இதோட இன்டெப்த் இதெல்லாம் நம்ம வந்து கிளாஸஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், if the initial setting time of cement is 5 minutes, it can be classified as. ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் வந்து 5 மினிட்ஸ் தான் இருக்கு. அப்படின்னா என்ன ஆகும், எந்த சிமெண்ட்டாக இருக்கும் அது குயிக்காக இருக்கு. ஸோ அப்படின்னா என்னது, கொஸ்டின்லேயே இருக்கு குயிக் செட்டிங் சிமெண்ட். ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் அதுக்கு 5 மினிட்ஸு, ஃபைனல் செட்டிங் டைம் 30 மினிட்ஸ். குயிக்காக வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ மெயினாக அதை வந்து அண்டர் வாட்டர் கான்க்ரீட்டிங்க்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டு ஃபைண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கன்சிஸ்டன்சி டெஸ்ட் பெர்ஃபார்ம்டு. கன்சிஸ்டன்சி எதுக்கு வந்து இது பண்ணுவாங்க, கரெக்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோக்கு. ஓகே, கரெக்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. கன்சிஸ்டன்சினாலே என்னது, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கரெக்டாக இருந்தால் தான் அது பண்ணுவாங்க. அதுதான் இன்டைரக்டாக அப்படி கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி 2019ல கேட்ட கொஸ்டின். Which of the following 4 box compounds has the maximum percentage by volume in the hydration of cement? So hydration of cementல maximum volume வந்து எது அதிகமா இருக்கும் உள்ளதுலயே, வால்யூம் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமா இருக்குது எதுக்கு, இந்த அதோட இன்கிரீடியன்ட் வந்து எது அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க, C3S. ஓகே, ஸோ அதுதான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீடியண்ட்டில் வந்து இதுதான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், C3S. அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் C2S அதிகமாக இருக்கும், அடுத்து C3A அதிகமாக இருக்கும், அப்புறம் C4AF அதிகமாக இருக்கும். ஓகே, அதுதான் நம்ம வந்து அலைட், பில்லைட், சிலைட், ஃபில்லைட் அப்படின்னு பாக்ஸ் காம்பவுண்ட்ஸில் டோன் போம் அனாலிசிஸில் சொல்லுவோம். Okay, next, the specific gravity of commonly available ordinary Portland cement is. OPC ஓட specific gravity என்ன? OPC cement ஓட specific gravity 3.15. RRB JEE 2019ல கேட்ட question. Okay, so இது வந்து specific gravity, அந்த specific gravity மெஷர் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அது என்னது, லீட் சாட்லியர் ஃபிளாஸ்க் டெஸ்ட். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், லீட் சாட்லியர் ஃபிளாஸ்க் டெஸ்ட். Next question, which code is followed for plain and RCC cement? So நமக்கு ஆல்ரெடி தெரியும் RCCக்கும் OPCக்கும் நமக்கு வந்து எந்த கோட் புக் வந்து நம்ம ரெஃபர் பண்றோம், IS 456 ஆப்ஷன் C. ஓகே, ஸோ அதில் நமக்கு சப்சாயில் எக்ஸ்ப்ளரேஷனுக்கு IS 23311 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி டாபிக் வைஸாக பார்க்குறப்ப கோட் புக் பார்ப்போம். ஸோ அது போக கிளாஸஸில் நமக்கு கோட் புக் செப்பரேட்டாகவே பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன். ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட், ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், மெயினாக அதோட ஃபைனஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். உங்களுக்கு அதோட பார்ட்டிகல்ஸ் ஃபைனாக குட்டியாக இருக்க அது ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதே பெருசாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ அதோட ஃபைனஸை பொறுத்து தான் இருக்குது. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 2022 and 2023ல கேட்டிருக்காங்க. ஓகே, and the next one, which of the following cement is suitable for use in massive concrete structures like dams? ஸோ நல்ல பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு என்னவா இருக்கணும், ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கணும், ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், லோ ஹீட் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் பி 2022லையும் கேட்டிருக்காங்க, 2023லையும் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், efflorescence in cement is caused due to an excess of. efflorescence அதிகமாகும்னு சொன்னோம், எதனால அதிகமாகும், மெயினாக ஆல்கலி. எஃப்ளோரசன்ஸ்னா என்ன, ஒரு சால்ட் டெபாசிட் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிறது தான் எஃப்ளோரசன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஆல்கலிஸ் வந்து அதிகமாச்சுன்னா உங்களுக்கு எஃப்ளோரசன்ஸ் அதிகமாகும்.
ஸோ நெக்ஸ்ட் சேம் கொஸ்டின் தான். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஓபிசி. ஓபிசியோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸ்டாண்டர்ட் பேக் ஆஃப் சிமெண்ட் இன் கேஜி. ஸோ ஒரு கேஜி, சாரி, ஒரு பேக் சிமெண்ட் அப்படின்னா நார்மலாக எவ்வளோ கேஜிஸ் இருக்கும்? 50 கேஜிஸ் இருக்கும். ஓகே, ஆர்ஆர்பி ஜேஇ 2023 கேட்டது. அண்ட் ஆல்சோ அதோட வால்யூமும் கேட்பாங்க. ஸோ வால்யூம்லாம் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு 0.035 மீட்டர் கியூப் ஆர்எல்ஸ் 0.0347 மீட்டர் கியூப், 34.7 லிட்டர்ஸ், 15 கேஜி. 50 கேஜி, அதோட டென்சிட்டி வந்து 1440 கேஜி per மீட்டர் கியூப். ஓவரால் சிமெண்டோட டாலரன்ஸ் +or-2% இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து சிமெண்ட்டில் ஆர்ஆர்பி ஜேஇயில் இது வரைக்கும் கேட்ட ஓவரால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு காங்க்ரீட்டில் ஆல்ரெடி ஒரு பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து காங்க்ரீட்டில் ரிமைனிங் இருக்குது. அதை பார்த்துட்டு இதே மாதிரி டாபிக் வைஸாக ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணுவோம் சீரீஸாக. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டைமிங் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு, அந்த கன்ஃபியூஷன் இனிமேல் வேண்டவே வேண்டாம். இனிமேல் எப்போவுமே டெய்லி நைட் 9 o'clock 9 PM வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கஷனுக்கான வீடியோ வந்து ப்ரீமியர் ஆகும். அண்ட் ஆல்சோ 6 PM ஈவினிங் 6 PM டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் ஜேடிஓக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஈவினிங் 6 PMக்கு வந்து உங்களுக்கு டெய்லி அப்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து நம்ம சிவில் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கான பொறியாளன் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அந்த மந்த் மிடில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடியே CBT 1க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லை? ஸோ அதுக்காக CBT 1க்கான கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு அகாடமிலையும் இந்த அளவுக்கு ஃபீஸ் கம்மியாக கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு கண்டென்ட் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. Hi all, this is Ponlakshmi from ADA247 Tamil. ஸோ நம்ம வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அரௌண்ட் ஒரு 6 டாபிக்ஸ் கிட்ட நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ டெய்லி நைட் 9 o'clock வந்து இதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகிட்ருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் அதிலே கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஸ்டோனில் உள்ள ஆர்ஆர்பி ஜேஇயில் இது வரைக்கும் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். அரௌண்ட் ஒரு 30-35 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஒரு ½ an hourக்குள்ளே முடிஞ்சால் கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே கவர் பண்ண பார்க்கலாம். ஸோ டெய்லி உங்களுக்கு ஒரு ½ an hour மேக்ஸிமம் 45 minutes தான் வந்து உங்களுக்கு வீடியோ இருக்க போகுது. ஸோ அதனால் டெய்லி நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1500 கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு ஆர்ஆர்பி ஜேஇலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே இருக்குது. ஸோ ஒரு 50 daysல ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு நீங்கள் தனியாக போய் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி ஸ்டோன் டாபிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is the main composition of granite? ஸோ கிரானைட் மேக் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நிறையா இருக்குல்ல. ஸோ அதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து ஆர்ஆர்பி 2000 கேட்டது. 2000 நமக்கு கேட்டது. 1 minute. Yeah, okay. Which of the following is the main composition of granite? So answer option A. என்னெல்லாம் அப்படின்னா குவார்ட்ஸ், ஃபெல்ஸ்பார் அண்ட் மைக்கா, இந்த மூணுமே. ஓகேங்களா? ஸோ நார்மலாக உங்களுக்கு கிரானைட்டோட இன்னொன்று எக்ஸ்ட்ரா கூட உண்டு. என்ன அப்படின்னா உங்களுக்கு கிரானைட்டோட மெயின் காம்போசிஷன் என்னெல்லாம் அப்படின்னா குவார்ட்ஸ், மைக்கா, feldspar and then amphibole minerals ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கிரானைட் பொறுத்த வரைக்கும் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஆர்னமெண்டல் ஒர்க்ஸ்க்கு. ஓகேங்களா? அழகுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் காலம்ஸ், அப்புறம் வந்து சி வால்ஸ். ஓகே, சி வால்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ரயில்வே பேலஸ்டாகவும் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பில்டிங் பிளாக்ஸு, பிரிட்ஜ் பியர்ஸ்க்கு,
இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இந்த கிரானைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.6 to 2.9 நார்மலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா, கிரானைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இது ரிலேட்டடான பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which of the following could be the specific gravity of stone to be used as a building material? So RRB 2001ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ நார்மலாக ஒரு ஸ்டோனை வந்து பில்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நார்மல் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 2.7, 2லேருந்து 2.7க்குள்ளே இருக்கிற ஸ்டோன்ஸை மட்டும் தான் நம்ம வந்து பில்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ. Next, third question. The crystallization test is performed on stones to find out its. ஸோ ஸ்டோனில் நமக்கு பல டெஸ்ட் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இதிலே கூட நான் உங்களுக்கு ஒரு ரஃபாக சொல்கிறேன் என்னெல்லாம் அப்படின்னா அரவுண்ட் ஸ்மித் டெஸ்ட்டு, and then Bragg test, acid test, Mohs scale test. ஓகே, ஸோ இதில் இந்த ஸ்மித் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது சால்யூபிள் மேட்டர் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஸ்மித் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். பிராட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், மெயினாக வந்து என்ன டியூரபிலிட்டிக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் அதுதான், கிறிஸ்டலைசேஷன் டெஸ்ட். ஓகே, பிராட் டெஸ்ட் தான். எதுக்கு? டு செக் தி ஃபார் ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், எந்த அளவுக்கு ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்குங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் அந்த பிராட் டெஸ்ட்டுங்கிறது. அது அப்படின்னா என்னென்னா டியூரபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, அதுதான் வந்து என்ன கிறிஸ்டலைசேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அனதர் ஒன் ஆசிட் டெஸ்ட்டு, இது வந்து வெதர் ரெசிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். மோஸ் ஸ்கேல் நமக்கு எப்போவுமே தெரிஞ்சது தான் ஹார்ட்னஸ்க்காக யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. மோஸ் ஸ்கேல் ஹார்ட்னஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிறிஸ்டலைசேஷன் டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? டியூரபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும்னா அந்த பாருங்க சிடி, ஸோ சிக்கு அப்புறம் டி வரும். ஓகே, கிறிஸ்டலைசேஷன் டெஸ்ட்டு டி, டியூரபிலிட்டி டெஸ்ட்டு பிராட் டெஸ்ட்னா தான் இதுக்குள்ளே வரும். ஸோ பிசிடி பிராட் டெஸ்ட் கிறிஸ்டலைசேஷன் டியூரபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் அண்ட் தென் கண்டென்ட் எல்லாமே இன்டெப்த்தாக நம்ம வந்து பொறியாளன் பேட்சில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த மந்த் எண்டில் மோஸ்ட்லி வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான ஃபுல் பேட்ச். ஓகே, ஸோ அரௌண்ட் ஒரு 120 டே 2 months பேட்ச் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் சிவில் இன்ஜினியரிங் ஃபார் ஆர்ஆர்பி ஜேஇ வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபார் சிபிடி 2க்கான பேப்பர் அது. சிபிடி 1க்கான கிளாஸஸ் ஆல்ரெடி போய்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு சிபிடி 1ல் சயின்ஸ் மேக்ஸ் எல்லா கிளாஸஸுமே ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. ஜாயின் பண்ண விருப்பவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டியூரபிலிட்டி. And then fourth one, argillaceous materials are those which have alumina as a main constituent. ஸோ அலுமினா ஆர் கிளேயும் தான் ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து கிளே கண்டென்ட், அலுமினா கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் தான் என்னன்னு சொல்லுவோம்? argillaceous மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா. ஸோ அலுமினா or clay. Okay, sorry, clay. And the next fifth question, which one of the following tests is used to aggregate for its abrasion resistance? ஸோ அப்ராஷன் ரெசிஸ்டன்ஸ்க்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்னது? ஸோ அப்ராஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மூணுமே யூஸ் பண்ணுவோம். டிவல் அட்ரிஷன், டாரி அப்ராஷன், லாஸ் ஏஞ்சல்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆர்ஆர்பி 2003ல் கேட்டிருக்காங்க. அப்ராஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னது? டிவல் அட்ரிஷன் டெஸ்ட்டு, டாரி அப்ராஷன் டெஸ்ட்டு, லாஸ் ஏஞ்சல்ஸ் டெஸ்ட், இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. டிவல் அட்ரிஷனுங்கிறது நமக்கு நார்மலாக வியர் அண்ட் டியர் ஆகாமல் நமக்கு எவ்வளோ தூரம் வந்து அக்ரிகேட் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இது வந்து டாரி அப்ராஷனுங்கிறது எவ்வளோ தூரம் அப்ராஷன் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ வந்து இப்போ ஒரு ஸ்டீல் டிஸ்கில் வந்து ரொட்டேட் பண்ணி விடுவாங்க, அதில் வந்து நம்ம வந்து ஸ்வைப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு அக்ரிகேட் எடுத்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கணும். ரப் பண்ணுறப்போ எவ்வளோ தூரம் அது அப்ராஷன் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது டாரி அப்ராஷன் டெஸ்ட்டு. லாஸ் ஏஞ்சல்ஸ் டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு இம்பேக்ட் அண்ட் அப்ராஷன் ரெண்டுமே நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்டீல் ட்ரம்முக்குள்ளே ஸ்டீல் பால்ஸ் போட்டு அது மூலமாக நம்ம பண்ணுறது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதான் உங்களுக்கு அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்ராஷன் டெஸ்ட்டோட செட்டப்.
ஓகேங்களா. உள்ள சொன்னல ஒரு ஸ்டீல் வால்ஸ் இருக்கும், சுற்றி உள்ளது ஸ்டீல் ட்ரம்மு, கவர் பிளேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட அந்த டயாமீட்டர், அந்த ட்ரம்மோட டயாமீட்டர் வந்து 700, ஓகேங்களா. 700 அண்ட் தென் 750 அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதில் வந்து நம்ம போடக்கூடிய அந்த ஸ்டீல் பால்ஸோட டயாமீட்டர் 48 ஸோ இதெல்லாம் நீங்கள் ரஃபாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து பொறியாளர் பேட்சில் நம்ம உள்ள கிளாஸஸில் வந்து பார்ப்போம், ஓகேங்களா. அது எவ்வளோ வந்து ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணணும், அண்ட் தென் என்ன மாதிரி அக்ரிகேட் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணணும், எவ்வளோ வந்து டோட்டல் ரெவல்யூஷன் நம்ம அதில் போடணும், அப்புறம் வந்து மெட்டீரியல்லாம் எந்த அளவுக்கு சீவ் பண்ணி போடுவோம், இது எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸில் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 6th one RRB 2004 கேட்டது, which of the following property of rock defines its capacity to maximum amount of water? Which of the following property of rock defines its capacity to maximum amount of water? ஓகே, ஸோ நமக்கு வந்து எவ்வளோ தூரம் அந்த வாட்டர் ஹோல்ட் பண்ணியிருக்குது அதை தான் நம்ம வந்து ஃபைட் பண்ணுறது, அதுதான் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். அந்த வாட்டர் ஹோல்ட் பண்ணியிருக்குங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, மெயினாக அதில் உள்ள வாய்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வாய்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னதான் அப்படியே பெர்மியபிள் ஆகி போயிடும், ஓகேங்களா. பெர்குலேட் ஆகி உள்ளே வெளியே போயிடும். இதே வந்து உங்களுக்கு வாய்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ மெயின் திங் இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னது, பொராசிட்டி. ஓகே, ஸோ பொராசிட்டி இது எல்லாமே நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் கிளாஸில் பார்ப்போம். நார்மலாக இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அதோட ஃபார்முலா மட்டும் சொல்லிடுறேன். ஸோ பொராசிட்டியை வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். இட் இஸ் தி டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு தி டோட்டல் வால்யூம் இன்ட்டு 100. ஓகே, பொராசிட்டியோட லிமிட் வந்து 0 less than n less than 100% இருக்கணும். ஓகே, ஸோ இதான் இது ரிலேட்டடானது. ஸோ இன்டெப்த்தாக நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், rocks formed due to alternation of original structure due to heat and excessive pressure or cold. RRB 2004 கேட்டிருக்காங்க. நார்மலி ராக்ஸை வந்து நம்ம 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ கெமிக்கலாக பார்த்தோன்னா 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஃபிசிக்கலாகவும் 3 டைப்ஸ் இருக்குது, கெமிக்கலாகவும் 3 டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் தான் இது. என்னது, இக்னியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக், மெட்டமார்பிக் ராக். அதே மாதிரி கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் நமக்கு உண்டு, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த கிளாஸிஃபிகேஷனில் இக்னியஸ் ராக், மெட்டமார்பிக் ராக், செடிமெண்ட்ரி ராக். ஸோ இதில் வந்து டியூ டு ஹீட் அண்ட் எக்ஸசிவ் ப்ரெஷர். ஸோ இதுதான் வந்து மெயின் ஹிண்ட்டே. இது வந்து எதனால் அப்படின்னா, எந்த ராக்ஸ்க்கு அப்படின்னா மெட்டமார்பிக் ராக்கு. இக்னியஸ் அப்படின்னா உங்களுக்கு த்ரூஅவுட் ஒன்லி ஹீட், ஓகேங்களா. உங்களுக்கு ரொம்ப வந்து உள்ளே வந்து இன்டெப்த்தாக போயிருக்குது. செடிமெண்ட்ரினா உங்களுக்கு ஸ்ட்ராட்டிஃபைட் டெபாசிட்டாக போயிருக்கும். மெட்டமார்பிக்னா போத் டியூ டு ஹீட் அண்ட் எக்ஸசிவ் ப்ரெஷர்னால வரக்கூடியது தான் மெட்டமார்பிக் ராக்ஸ், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 30-35 கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கொஷின்ஸ் அப்பப்போவே நோட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய கலெக்ஷனாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the explosive for blasting is usually expressed in terms of. நார்மலாக பிளாஸ்டிங், ஸோ பிளாஸ்டிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ராக்ஸ்லாம் வந்து பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பிளாஸ்டிங்கில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து ராக்ஸ்லாம் பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நார்மலாக அதை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கேஜிஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி RRB 2005 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், 9th question, find the one which is not used in quarrying. ஸோ நம்ம வந்து ஓவராலாக ராக்ஸ் அந்த மேக் பண்ண ப்ராசஸில் நிறைய பார்ப்போம். குவாரிங், சீசனிங் எல்லாமே உண்டு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸே வந்து என்னது அப்படின்னா குவாரிங் தான். குவாரிங்கில் கீழே உள்ள அந்த 4 ஆப்ஷனில் எதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் மார்பிள் பவுடர். ஸோ அதில் எந்த ஒரு யூஸும் இல்லை, ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் 3 எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கன் பவுடர், கன் காட்டன், டைனமைட், இது எல்லாமே பிளாஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ நம்ம வந்து இதில் வந்து குவாரிங்க்கு எது யூஸ் பண்ண மாட்டோம், மார்பிள் பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலாகவே பிளாஸ்டிங் பவுடர் அப்படின்னா உங்களுக்கு அரவுண்ட் அதில் 75% சால்பீட்டர் இருக்கும். அதே மாதிரி 10% சல்ஃபர் கண்டென்ட், 15% சார்கோல் இருக்கும், ஓகேங்களா. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான்.
ஓகே. ஸோ பிளாஸ்டிங் பவுடர்னா பேசிக்காக இதுதான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு ஒரு பேசிக் இந்த பிளாஸ்டிங் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பேசிக்காக ஒரு ஆர்டினரி குவாரிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ரொம்ப சீப்பராக தான் இருக்கும் காஸ்ட்டு. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு டைனமைட் அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான அந்த பிளாஸ்டிங் வந்து இதில் இருக்காது, இந்த பவுடர் இருக்காது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது போக நான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கார்டைட்டு, வேறு உங்களுக்கு சில இது சொல்கிறேன். கார்டைட் அதுவுமே உங்களுக்கு பிளாஸ்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். அதே மாதிரி நம்ம டைனமைட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த டைனமைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு திக் பேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இதை வந்து நம்ம வாட்டரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், டனலிங் ஒர்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி கன் காட்டனுக்கு இன்னொரு நேம் இருக்குது. என்ன அப்படின்னா நைட்ரோ செல்லுலோஸ். ஓகே. ஸோ இதான் இது ரிலேட்டடாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 10th one. On which of the following factors the crushing strength of stone does not depend? ஸோ crushing strength வந்து இதில் எதை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. RRB 2006 கேட்ட கொஸ்டின். ஓகே. ஸோ crushing strength நம்ம பார்க்கணும் அப்படின்னா மெயினாக அதோட டெக்ஸ்சர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இது உண்டு. அண்ட் ஆல்சோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் தெரிஞ்சுக்கணும். அப்போ எது கிடையாது, ஒர்க்கபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஒர்க்கபிலிட்டிங்கிறது நமக்கு என்னது, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸி டு ஒர்க் வித் இட், அதுக்கு தான் நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒர்க்கபிலிட்டிக்கு வந்து என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம், ஸ்லம்ப் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. க்ரஷிங் ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷிங்கிள் இஸ் ஸோ இது வந்து 2006 கேட்ட கொஸ்டின். ஷிங்கிள்ங்கிறது ஒரு வாட்டர் பவுண்ட் பெபிள்ஸ். ஓகேங்களா. ஸோ நார்மலாக இது எங்கே நமக்கு பார்க்கலாம் அப்படின்னா பீச்சஸில் இல்லை நேச்சுரல் வாட்டர் பாடிஸில் கூட பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த ஷிங்கில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரூஃபிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ பவுண்ட்ரி வால்ஸ்க்குலாம் வந்து சர்ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஷிங்கிள்ங்கிறது ஒரு வாட்டர் பவுண்ட் பெபிள்ஸ். Next question, the subclassification of sedimentary rock. So sedimentary rock oda subclassification என்னதுலாம்? Anyone know? தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல. RRB 2006 கேட்ட கொஸ்டின். ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இக்னியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக், மெட்டமார்பிக் ராக்னு இருக்குன்னு. அந்த செடிமெண்ட்ரி ராக்கோட சப்கிளாசிஃபிகேஷன் என்னன்னு கேட்குறாங்க. So it is mechanical, chemical and organic. Okay. And the next question. Most of the stones possess the specific gravity in the range of, or else specific gravity oda building stones oda specific gravity. ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட்டாகவே. அதே கொஸ்டின் தான் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆயிருக்கு. 2007 கேட்டிருக்காங்க, அண்ட் ஆல்சோ 2016 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் உங்களுக்கு என்னது 2.4 to 2.8. இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 to 3. நார்மலாக ரேஞ்ச் என்ன 2 to 2.7 பார்த்தோம், அண்ட் ஆல்சோ 2.5 to 3. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 to 3 உள்ள எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னது பில்டிங் ஸ்டோன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 14th one. Identify the process responsible for the formation of sedimentary rocks. ஸோ செடிமெண்ட்ரி ராக் ஃபார்ம் ஆகிறதுக்கான அந்த ஃபார்மேஷன், அதுக்கான ஒரு கண்டென்ட் எப்படி வந்து அதோட ப்ராசஸ் தான் கேட்டிருக்காங்க. RRB 2007 கேட்ட கொஸ்டின் இது. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே. டெபாசிட்டட் லேயர்ஸ் ஆஃப் சாண்ட் அண்ட் சில்ட் சப்ஜெக்ட் எனாமஸ் ஓவர்பர்டன் ப்ரெஷர் ஓவர் ஜியாலஜிக்கல் டைம்ஸ். நமக்கு வந்து மேலே உள்ள ப்ரெஷர்னால அப்படி டெபாசிட் ஆகி லேயர் பை லேயராக டெபாசிட் ஆகி வர்றது தான் உங்களுக்கு என்னது செடிமெண்ட்ரி ராக். ஓகேங்களா. இதே வந்து உங்களுக்கு ஒரு மோல்டன் சாலிடிஃபை ஆகி இருக்குது, ஒரு வந்து சர்ஃபேஸ்க்கு உள்ள எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளேயோ இல்லை எர்த் சர்ஃபேஸ்க்கு மேலேயோ சாலிடிஃபிகேஷன் ஆகி இருக்குது அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், இக்னியஸ் ராக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இக்னியஸ் ராக்கு. அதே மாதிரி உங்களுக்கு போத் உங்களுக்கு வந்து என்னது அந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ்குள்ள அந்த நேச்சுராலிட்டியும் இருக்கும், அண்ட் ஆல்சோ இக்னியஸ் ராக்கோட நேச்சுராலிட்டியும் இருக்கும். ஓகேங்களா. என்னென்னா இந்த மாதிரி உங்களுக்கு மால்டன் ஆகி நமக்கு வந்து கிடைக்கிறதும் செய்யும், அண்ட் ஆல்சோ வந்து செடிமெண்ட் ஆகும். ஸோ டியூ டு ஓவர் ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால கிடைக்கக்கூடியது என்னது லாஸ்ட்டாக பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ அதுதான் ஆப்ஷன் பி மெட்டமார்பிக் ராக்.
Okay, so option C தான் sedimentary rock. ஓகேங்களா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். So next 15th one. The process of production of natural stone is known as process of production of natural stone. So first process என்னதுதான் இது quarrying. ஓகே ஸோ குவாரிங்கிறது என்னது நார்மலாக உங்களுக்கு கிரவுண்ட்லேருந்து நமக்கு வந்து ராக்ஸ்லேருந்து உங்களுக்கு பர்ஸ்ட் ஆகி தனியாக நம்ம குவாரி பண்ணி எடுக்கிறது தான் குவாரிங் ஓகேங்களா ராக் தனியாக சாண்ட் தனியாக கிராவல் தனியாக இந்த மாதிரி அது போக நிறையா மினரல்ஸ்லாம் எடுப்போம் இதுதான் வந்து என்னது குவாரிங் சொல்லுவோம் இதெல்லாம் நமக்கு வந்து என்னது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஓகேங்களா ஸோ இது வந்து RRB 2008 கேட்ட கொஸ்டின் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசனிங்கிறது அதோட வாட்டர் சாப்பை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது க்ரஷிங்னா தெரியும் பெரிய பெரிய பீசஸ் ஸ்மால் சங்க்ஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அண்ட் தென் ட்ரெஸ்ஸிங்கிறது உங்களுக்கு நமக்கு என்ன ஷேப் அண்ட் சைஸ்க்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுறது தான் ஓகேங்களா ஸோ பார்க்கறதுக்கு ஒரு நல்ல அப்பியரன்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து அதோட டியூரபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து ட்ரெஸ்ஸிங் ஓகேங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் 16th one. Which of the following represent the crushing strength? Crushing strength நம்ம எதில் denote பண்ணுவோம் megapascal or Newton per mm square for the good quality stone that are used in the construction of building. ஸோ நம்ம வந்து பில்டிங் ஸ்டோனாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2 to 3 இருக்கணும்னு பார்த்தோம் அதே மாதிரி அதோட க்ரஷிங் ஸ்ட்ரென்த் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க RRB 2008 கேட்ட கொஸ்டின் இது ஓகே ஸோ இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 100 மெகாபாஸ்கலுக்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா 100 மெகாபாஸ்கலுக்கு மேலே இருக்கணும் ஸோ இதில் வந்து ஃப்ளஷ் பாயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக நமக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் எதுலன்னா பிரிக் மேசன்ட்ரி ஒர்க்கில் அண்ட் ஆல்சோ ஸ்டோன் மேசன்ட்ரி ஒர்க்லலாம் கூட யூஸ் பண்ணுவோம் ஸோ இது போக நம்ம வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு இதுக்கு கீழே அதாவது இதில் வந்து நமக்கு சில ஸ்கேல் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸில் நீங்கள் பார்க்குறப்போ ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கு செகண்ட் கிளாஸ் பிரிக்கு தேர்ட் கிளாஸ் பிரிக்குன்ட்டு ஸோ அதுலேயும் இந்த க்ரஷிங் ஸ்ட்ரென்த்துங்க அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு எந்த மாதிரி இருக்கணும் செகண்ட் குவாலிட்டிக்கு எந்த மாதிரி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிரிக்ஸ் போர்ஷன் டிஸ்கஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ இன் அப்கமிங் கிளாஸஸில் வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் 17th question. The solidification of molten magma when it reaches the surface of earth resulting in the formation of ஓகே ஸோ நமக்கு வந்து சாலிடிஃபிகேஷன் ஆஃப் மால்டன் மேக்மா அப்படின்னாலே என்னது இது வந்து ஒரு இக்னியஸ் ராக் ஓகேங்களா ஸோ இக்னியஸ் ராக் கீழே உள்ளதில் என்னவா இருக்கும் ஸோ ஆப்ஷன் ஏ செடிமெண்ட்ரி ராக் அது கிடையாது கன்ஃபார்மாக ஆப்ஷன் டி மெட்டமாஃபிக் ராக் அதுவும் கிடையாது ஸோ ஆப்ஷன் பிஆ சியான்னு பார்க்கணும் இந்த பி அண்ட் சியில் வந்து உங்களுக்கு பசால்ட் அண்ட் ட்ராப் இதுதான் வந்து இக்னியஸ் ராக்கான எக்ஸாம்பிள் ஓகேங்களா ஸோ இந்த இக்னியஸ் ராக் செடிமெண்ட்ரி ராக் மெட்டமாஃபிக் ராக் இந்த மூணுத்துக்கான டெஃபினேஷன் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா ஸோ இக்னியஸ் ராக்கான எக்ஸாம்பிள்ஸ்க்கு சிலது நான் சொல்கிறேன் ஸோ இக்னியஸ் ராக் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசால்ட் ட்ராப் டோலரைட் ரயோலைட் பெக்மடைட் டயோரைட் இது எல்லாமே வரும் ஓகேங்களா இன்னும் நிறையவே இருக்குது ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியது அண்ட் தென் அதே மாதிரி உங்களுக்கு செடிமெண்ட்ரி ராக்கோட எக்ஸாம்பிள்ஸ் சாண்ட்ஸ்டோன் லைம்ஸ்டோன் ஷேல் கிராவல் லிக்னைட் ஓகே அதே மாதிரி மெட்டமாஃபிக் ராக்ஸோட எக்ஸாம்பிள் நார்மலாக வந்து என்ன மெட்டமாஃபிக் ராக்ஸுங்கிறது உங்களுக்கு செடிமெண்ட்ரி டு மெட்டமாஃபிக்காக கன்வெர்ட் ஆகும் அதே மாதிரி இக்னியஸ் டு மெட்டமாஃபிக்காக கன்வெர்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு குவாட்சைட்டு அண்ட் தென் அங்கே பார்த்தோம்ல ஷேல் வந்து என்னது செடிமெண்ட்ரி ராக் அதுதான் இங்கே மெட்டமாஃபிக் ராக்காக கன்வெர்ட் ஆகும்போது ஸ்லேட்டாக கன்வெர்ட் ஆகும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெட்டமாஃபிக் ராக் ஓகே ஸோ இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கிளாஸஸில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் 19th ஒன் slate and marble stone belong to th question slate and marble stone ஸோ இது வந்து எதில் வரும் மெட்டமாஃபிக் ராக்
ஓகேங்களா. இதுவும் எக்ஸாம்பிள் தான். ஸ்லேட்டு மார்பிள்லாம் எதில் வரும் கேட்டிருக்காங்க, மெட்டமார்பிக் ராக்ல வரும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 19th one. Stone in building work can be used for which of the following components? RRB 2009ல கேட்ட கொஸ்டின். உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆல் தி அபவ். ஆப்ஷன் டி. ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், வால்ஸ், காலம்ஸ், ஆர்ச்சஸ், லிண்டில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தி சைஸ் ஆஃப் ஸ்டோன் அக்கர்ட் இன் வெரி வெல் அக்ரிகேட். RRB 2009ல கேட்ட கொஸ்டின். நார்மலாக ஒரு வெல் கிரேடட் அக்ரிகேட், புவர் கிரேடட் அக்ரிகேட்லாம் பார்ப்போம். ஸோ இந்த வெல் கிரேடட் அக்ரிகேட்ங்கிறது அதோட ரேஞ்ச் என்ன, சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 to 5 centimeter. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே. பாஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் 1 by 1 நோட் பண்ணிட்டே வாங்க. அரௌண்ட் 30-35 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 1 hour கூட அதை நோட் பண்ணிடலாம். ஸோ அன்னன்னைக்கே நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி அதை வந்து தனியாக RRB JEE ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 21. The pressure acting on the stones in stone masonry construction should be. 2010ல கேட்டது கொஸ்டின். ஸ்டோன் மேசன்ரி கன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு வந்து ப்ரெஷர் எந்த இடத்துல நமக்கு ஸ்டோன்ஸில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. பெட்டிங்க்கு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஓகே. இது வந்து ஸ்டோன் மேசன்ரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. இதே மேசன்ரி வால் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அதுக்கு வந்து ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி ஆர்ச்சஸ் அப்படின்னா ரேடியல் டைரக்ஷனில். ஓகேங்களா. ஸோ நீங்கள் நோட் பண்ணுறவங்களுக்கு மேசன்ரி வாலுக்கு அப்படின்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனில் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இதே வந்து ஆர்ச்சஸில் ரேடியல் டைரக்ஷனில் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ கார்னிஸ்னால் என்னது, கார்னர். இந்த இப்போ இதான் வால் அப்படின்னா இந்த கார்னர் தான் என்னது கார்னிஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு ஸ்ட்ரிங் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்னும் அது வந்து நமக்கு தனி போர்ஷனே இருக்குது, அதில் பார்க்கலாம். ஸோ இது வந்து வேர்ட்டிக்கலாட்டு உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். குவார்ட்சைட்டுங்கிறது எந்த டைப் ஆஃப் ராக்? இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிஷியஸ், கால்சிரேஷியஸ் அண்ட் ஆல்சோ இன்னொன்று உண்டு ஆர்ஜிலேஷியஸ் ராக். ஆர்ஜிலேஷியஸ் நோட் பண்ணுற ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஆர்ஜிலேஷியஸ். ஓகே. இதெல்லாம் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக். சிலிஷியஸ் ராக், கால்சிரியஸ் ராக் அண்ட் ஆர்ஜிலேஷியஸ் ராக். சிலிஷியஸ் ராக்கில் சிலிக்கல் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். கால்சிரியஸ் ராக்கில் வந்து கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் ஆர்ஜிலேஷியஸ் ராக்கில் வந்து கிளே கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து குவார்ட்சைட் வந்து எதுக்குள்ளே வருதுன்னு கேட்குறாங்க. குவார்ட்சைட் இஸ் அப் டு சிலிஷியஸ் ராக். குவார்ட்சைட்டில் சிலிக்கா கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இந்த கால்சிரியஸ் ராக்கான சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மார்பிள், லைம்ஸ்டோன் இதெல்லாம் வரும். ஸோ இது இந்த கால்சியஸ் ராக்குங்கிறது உங்களுக்கு என்னது செடிமெண்ட்ரி ராக்லேருந்து வரக்கூடியது. ஓகேங்களா. ஸோ செடிமெண்ட்ரி ராக் என்னென்ன எக்ஸாம்பிள் உண்டோ அது எல்லாமே இதில் வரும். சிலிஷியஸ் ராக்குங்கிறது இக்னியஸ் ராக்கில் வரக்கூடியது. ஸோ இக்னியஸ் ராக் என்னென்ன எக்ஸாம்பிள் உண்டோ அதெல்லாம் வரும். ஆர்ஜிலேஷியஸ் ராக்குங்கிறது மெட்டமார்பிக் ராக்கில் உள்ளது. ஸோ அதனால் மெட்டமார்பிக் ராக் என்னென்ன எக்ஸாம்பிள் வருமோ அது எல்லாமே ஆர்ஜிலேஷியஸ் ராக்கில் வந்து கவர் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின். Dash is a variety of carborundum stone is a very hard abrasive material. 2012ல கேட்டது. கார்போரண்டம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஹார்டான அப்ரசிவ் மெட்டீரியல். நார்மலி இது வந்து எதில் உள்ள வெரைட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ வெரைட்டி ஆஃப் எமரி. ஓகே. எமரிங்கிறது ஒரு டார்க் கிரானுலர் மினரல். ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து தான் நமக்கு இந்த கார்போரண்டமே வரும். ஓகேங்களா. ஸோ வித் இம்பியூரிட்டிஸோட நமக்கு வந்து செய்கிறது தான் நமக்கு வந்து இந்த எமரி ஷீட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். எமரி ஷீட் தான் வந்து என்னது இந்த ஹார்ட் அப்ரசிவ் மெட்டீரியல் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்ரசிவ்காக யூஸ் பண்ணுறது. வித் அயனாக்சைடோட கார்போரண்டம் ஸ்டோனோட கொஞ்சம் அயனாக்சைடு இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் இந்த எமரி ஷீட். Okay, so that is option A. Next one,
Granite and rhyolite are examples of which of the following? Already பார்த்தோம் இந்த rhyoliteலாம் எதில் உள்ள examples அப்படின்ட்டு. ஆப்ஷன் சி igneous rock. ஓகேங்களா, igneous rock உள்ள தான் இந்த rhyolite வரும் and also granite வரும். And the next question, which one of the following metamorphic rock has more weathering resistance characteristics? weathering resistance எதுக்கு அதிகமா இருக்கு? ஆப்ஷன் சி குவார்ட்சைட்டுக்கு. குவார்ட்சைட்டுங்கிறது உங்களுக்கு என்னது, மெட்டமார்பிக் ராக். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து டியூ டு எதனால நமக்கு ஹை ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால வரக்கூடியது. ஸோ இதில் நமக்கு வந்து அதிகமான வெதரிங் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். 2012 கேட்ட கொஸ்டின். Next 26th one, which of the following type of stone is used in rubble masonry? Rubble masonry எந்த type of stone யூஸ் பண்ணுவோம்? ஹார்டான ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நார்மலாகவே ரபல் மேசன்ட்ரிக்கு என்னது, உங்களுக்கு இர்ரெகுலர் ஷேப், ரொம்ப வந்து இவ்வளோதான் ஷேப் இருக்கணும், இந்த மாதிரி ஷேப் இருக்கணும்லாம் கிடையாது. இர்ரெகுலர் ஷேப்லேயும் ரஃப் ஸ்டோன்ஸையும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஹார்ட் ஸ்டோன்ஸ்குள்ள கேட்டகரியில் வரும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மார்ட்டர் கூட யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வித்தவுட் மார்ட்டரே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, 2012 கேட்ட கொஸ்டின் ஆப்ஷன் ஏ. இந்த next 27th one, which of the following statement is correct about the rock and minerals? Option D. Okay, என்னென்ன quartz is igneous rock னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. quartz and mica are only minerals. ஓகேங்களா, ஸோ only minerals இதுதான் வந்து கரெக்டு. ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ராசஸ் ஆகி வரக்கூடியது தான். அடுத்து வந்து ஃபைனலாக உங்களுக்கு ராக்ஸை கூட வச்சு வரும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்னது, குவாட்ஸ் அண்ட் மைக்காங்கிறது ஒன்லி மினரல்ஸ், இட் இஸ் நாட் அ ராக். ஓகே, ராக்னாலே நமக்கு என்னது, இக்னியஸ் மெட்டமார்பிக் செடிமெண்ட்ரி, இதுதான் ராக்கு. அதில் வந்து வரக்கூடிய எல்லாமே மினரல்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ குவாட்ஸ், மைக்கா, அப்புறம் ஜிப்சம், கால்சைட், டைமண்ட். ஈவன் டைமண்ட் இஸ் ஆல்சோ எ மினரல், உள்ளதுலேயே ஹார்டஸ்டான மினரல். ஓகேங்களா, டைமண்டுக்கு ஹார்ட்னஸ் நமக்கு வந்து அந்த மோஸ்கேல் ஹார்ட்னஸ் உண்டுல்ல, மோஸ்கேல் ஹார்ட்னஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த மோஸ்கேல் வேல்யூவில் டைமண்டோட ஸ்கேல் வேல்யூ வந்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ உள்ளதுலேயே ஹார்டஸ்ட் அதுதான். டோட்டலாக 1 to 10 சொல்லிட்டு ஸ்கேல் வந்து சொல்லுவோம். அந்த 1 to 10ல் 1ஓட மோஸ்கேல் ஹார்ட்னஸ் என்ன மினரல், அது 10ஓடது என்ன மினரல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the pressure acting on the stone in stone masonry construction should be. So already last பார்த்த same question தான். stone masonry constructionல எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. it should be perpendicular to the direction of bending plane. Next question, a good building stone should not absorb water more than. ஒரு நல்ல பில்டிங் ஸ்டோன் வந்து உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணணும், எதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அதோட 5, நார்மலாக செல்ஃப் வெயிட், அதோட செல்ஃப் வெயிட்டோட 5% மேலே எக்ஸீட் ஆகவே கூடாது. அதே மாதிரி நார்மலாக ஒரு நல்ல குட் பில்டிங் ஸ்டோன் ஆச்சுன்னா அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்னென்னு பார்த்தோம், 2 to 3 or 2.5 to 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பியில் வந்து 2016 கேட்டிருக்காங்க, 21, 22, 23 எல்லா இயர்லையுமே இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் த நெக்ஸ்ட் 30th கொஸ்டின், தி ஹார்டஸ்ட் அமாங் தி நேச்சுரல் ஸ்டோன்ஸ் லிஸ்டட் ஹியர். ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் உள்ளதுலேயே எது வந்து ஹார்டஸ்ட் ஸ்டோன், ஹார்டஸ்ட் ரொம்ப ஹார்டடாக இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி, கிரானைட். ஓகேங்களா, ஸோ கிரானைட் தான் உள்ளதுலேயே வந்து ஹார்டஸ்ட்டு. மெயினாக நமக்கு இந்த கிரானைட் ஸ்டோன் எதில் கிடைக்கும் அப்படின்னா இக்னியஸ் ராக்லேருந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் குவாட்ஸ், ஃபெல்ஸ்பார், மைக்கா, இதுலேருந்து கிடைக்கக்கூடியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், sandstone. Sandstone is a type of sandstone. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், it is a sedimentary rock. ஓகேங்களா, sandstone, limestone, shale, gravel, lignite இதெல்லாமே sedimentary rock. RRBJE 2022 and 23ல கேட்ட question. In the next question,
32nd question. Stones used for construction of retaining wall must be. Retaining walls-க்கு எந்த மாதிரி ஸ்டோன் யூஸ் பண்ணணும்? பில்டிங் ஒர்க்ஸ்க்கு ஹார்டான ஸ்டோன் யூஸ் பண்ணணும். ஸோ ரீடைனிங் வால்க்கு ஹெவியான ஸ்டோன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இட் should be heavy stone. ஆப்ஷன் டி. RRBJE 2022ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராஸ் கட் சிசல். கிராஸ் கட் சிசல் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கீவேஸ்க்கு. ஆப்ஷன் சி. கீவேஸ்னால் என்னங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக கிளாஸஸில் பார்க்கலாம். நார்மலாக ஒரு கோல்டு சிசல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒரு ஹேண்ட் கட்டிங் டூல். ஓகேங்களா? இது மெயினாக வந்து சிப்பிங் அண்ட் கட்டிங்க்கு இப்போ நமக்கு செதுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சிசல்ஸ் நார்மலாக ஒரு ஹை கார்பன் ஸ்டீல்லையோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு குரோம் வெனடியம் ஸ்டீல்லேருந்து ரெடி பண்ணக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து கோல்டு சிசல். கோல்டு சிசல் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிராஸ் கட் சிசல்ங்கிறது கீவேஸ், க்ரூவ்னா என்னது? நமக்கு ஒரு லைன் வரைகிறதுக்கு. இப்போ நமக்கு வாலில் டைல் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு க்ரூவ் போட்டு தான் அந்த மாதிரி லைன் பை லைனா இந்த மாதிரி அவங்களுக்கு க்ரூவ் போட்டு தான் வந்து என்னது அந்த இடத்துல வந்து அதோட அப்போ தான் உங்களுக்கு வந்து திரும்ப டைல் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீ மாதிரி இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். Granite is obtained from igneous rock. ஓகேங்களா? ஸோ கூலிங் அண்ட் சாலிடிஃபிகேஷன் ஆஃப் molten magma above the earth surface. ஓகே, ஸோ above the earth surface or below the earth surface அதுதான் வந்து சொல்லுவோம் igneous rockன்னு சொல்லுவோம். இது RRB JEE 2023ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஸ்டோனில் RRB JEEக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்கமிங் இதெல்லாம் வந்து டாபிக் வைஸாக ஒவ்வொரு டாபிக்ஸாக வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமான இன்டெப்த் கிளாஸஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் ஓவரால் கண்டென்ட் வந்து நம்மளோட பொறியாளன் பேட்ச்சில் வந்து டீச் பண்ணுவோம். ஸோ அந்த பேட்ச்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட CBT 1 கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. CBT 2 கிளாஸஸ் வந்து மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ CBT 1 கிளியர் பண்ண அப்புறம் CBT 2 படிக்கலாம்லாம் இருக்காதீங்க. கண்டிப்பாக டைம் இருக்கவே இருக்காது. ரொம்ப டக்குன்னு போயிடும். அப்போ நம்ம ஒன்லி ரிவிஷன் மட்டும்தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? வித்தின் 2 monthsல நம்மளும் ஓவரால் சிலபஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதனால் இப்போவே ஜாயின் பண்ணி CBT 1 கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டே வாங்க. CBT 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமாட்டு அதையும் சைட் பை சைட் அட்டன் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. Hi all, this is Ponlakshmi from ADA 247 Tamil. ஸோ நம்ம வந்து RRB JEEக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். டெய்லி 9 PM வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ ரீசெண்டாக பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கான எல்லாமே டாபிக் வைஸாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி சிமெண்ட், ஸ்டோன், லைம், வாட்டர், அக்ரிகேட் இது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ காங்க்ரீட்டை ஒரு பார்ட் கவர் பண்ணிட்டோம். காங்க்ரீட்டில் எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ டிம்பர் பார்க்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம பிரிக்கு, அப்புறம் 1 by 1 காங்க்ரீட் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம். RRB JEEல அரௌண்ட் 2000லேருந்து இப்போ லாஸ்ட் 2023 வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து தான் இது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்க போகுது. ஓவராலாக அதில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு 50 days தான் பிளான் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் ஆல்ரெடி ஒரு 6 to 7 days வந்து போட்டாச்சு. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை மட்டுமே ப்ரீவியஸாக கொஸ்டினுக்கு நம்பி இருந்தாலே போதும். நீங்கள் வந்து வேறு எதுவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். RRB JEEக்குன்ட்டு இதை மட்டுமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே போதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த டாபிக் போய் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எது கொஸ்டின் ஏரியா, எது வந்து உங்களுக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், இதெல்லாம் வந்து பெருசாக தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு ஐடியா, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி உங்களுக்கே தெரிய வரும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களால் படிக்க முடியும். ஸோ சும்மா ஒரு வேஸ்ட்டாக விளாண்டுட்டு தேவையே இல்லாத டாப்பிக்கு கூட உட்காந்து முட்டி படிச்சுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதனால தான் உங்களுக்கு இது RRB JEEக்கு மட்டும் இல்லை, TNPSC, AE, JDO எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பிகாஸ் சிலபஸ் மோஸ்ட் ஆஃப் சேம் தான். கொஸ்டினோட டெப்த்து தான் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ
இதில் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிம்பர் டாபிக். ஓகே, ஸோ அரௌண்ட் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் இருக்கும். பட் அதுலேயே ஆன் தி ஹோலாக வந்து அந்த டாபிக் கவர் பண்ணுற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆல்சோ இதுக்கான கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கான கிளாஸஸ் வந்து பொறியாளன் பேட்ச் சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான CBT 1 கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. CBT 2 வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? விச் மீன்ஸ் சிவில் பேப்பர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு அதுக்கான கோச்சிங் வந்து உங்களுக்கு இந்த மந்த் எண்டு ஒரு மந்த் மிட் மேலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் மோஸ்ட்லி ஜனவரியில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபுல் போர்ஷனையும் கவர் பண்ணி வித் ரிவிஷனோடைய கவர் பண்ணிடலாம். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், the wood preservative creosote is derived from. ஸோ creosote அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ creosote வேர்ட் மட்டும் இல்லை, அந்த creosote ஓவராலாக வந்து எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இட் இஸ் ஃப்ரம் ஆப்ஷன் ஏ. ஓகே, வுட் ஆர் கோல்லேருந்து எடுக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த creosote ஆயிலை வந்து நமக்கு டிம்பரில் அப்ளை பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, creosoting அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நார்மலி இது வந்து ரொம்பவே டாக்ஸிக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா மெயின்லி ஃப்ரம் இதுன்னு சொல்லுவாங்க, என்னென்னா உங்களுக்கு தார் இருக்குல்ல, தாரை வந்து தாரோட கடைசி பகுதின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப டிஸ்லைட் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிறது தான். மெயினாக இது வந்து ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக்காக வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய ஜெர்ம்ஸ் எதுவும் வந்து உங்களுக்கு டிம்பர் மேலே வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் ஆகும். மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு ப்ரௌன் ஆர் பிளாக் லிக்விடில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரேராக இது வந்து வாட்டரால் அஃபெக்ட் ஆகலாம். ஓகே, ஸோ இது வந்து இன்டீரியர் சர்ஃபேஸ்க்கு பொதுவாக யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்டீரியராக வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? இதான் வந்து ஓவராலாக creosote பார்த்தினா கண்டென்ட்டு. 2007 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி சொல்யூஷன் ஆஃப் salts from the soil absorbed by the trees. The solution of salts from the soil absorbed by the trees which becomes a viscous solution due to loss of moisture and action of carbon dioxide is known as, that is called, so sap content. sapனாலும் வாட்டர் தான், பட் ஃபுல்லி வாட்டராக இல்லாமல் ஒரு மாய்ஸ்ட் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதை தான் வந்து சாப்புன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ சாப்புங்கிறது ஒரு ஃப்ளூயிட் கன்சிஸ்டன்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ த்ரூ அவுட் அந்த பிளான் எல்லாமே நமக்கு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பட் அதில் வந்து நமக்கு அதுக்கான ஒரு நியூட்ரியன்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சாரி, ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சாப்பை வந்து டியூ டு லாஸ் ஆஃப் மாய்ஸ்சர் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வந்து ஒரு ரிஸ்கஸ் சொல்யூஷன் மாதிரி நமக்கு கிடைக்கிது ஃப்ளூயிட் கன்சிஸ்டன்சியில். தட் இஸ் கால்ட் சாப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி. இதே பித்துனா என்ன? பித்துங்கிறது ஒரு இன்னர் மோஸ்ட். ஸோ உங்களுக்கு அதுக்கு ட்ராயிங் காமிக்கிறேன். யா, திஸ் இஸ் பித் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து பித்து. ஓகேங்களா? இன்னர் மோஸ்ட் சென்ட்ரல் போர்ஷன் சொல்லுவோம். இதில் தான் அதோட மெயின் உயிரே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ட்ரீயோட உயிரே வந்து அந்த சென்ட்ரல் போர்ஷன் தான். ஓகேங்களா? அதுதான் வந்து செல்லுலார் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். அதோட பிளான்ட்டோட நூரிஷ்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கு கேம்பியம், பார்க், இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னர் பார்க்கு. அதாவது பார்க் அப்படின்னா அந்த மரத்தோட அந்த கடைசி மரத்துக்குள் இருக்குல்ல, அதோட இன்னர் லேயரை வந்து இன்னர் பார்க்குன்னு சொல்லுவோம், இந்த அவுட்டர் லேயரை அவுட்டர் பார்க்குன்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த பித்தை சரவுண்ட் பண்ணி இருக்கிறது என்ன அப்படின்னா ஹார்ட் வுட்டு. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து சாப் வுட்டு, நம்ம பார்த்தோம்ல சாப் வுட்டு. அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா கேம்பியம் லேயர். இதுதான் கேம்பியம் லேயர். அப்புறம் அந்த உள்ள அப்படி நமக்கு ரேஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, இப்படி ரிங்காக போகுதுல்ல, இதை வந்து மெடுலரி ரேஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் வுட்டுங்கிறது என்னது? ட்ரீயோட டெட் போர்ஷன். ஓகேங்களா? நல்லா டார்க் கலரில் இருக்கும். இதுதான் நமக்கு அந்த டிம்பருக்கான ஒரு ரிஜிடிட்டியும் டியூரபிலிட்டியும் வந்து கொடுக்குது. ஓகே, அண்ட் தென் சாப் வுட் இப்போ தான் பார்த்தோம். நமக்கு ஆல்ரெடி என்ன அப்படின்னா உங்களுக்கு கலர் பொறுத்த வரைக்கும் லைட் கலராக தான் இருக்கும். உங்களுக்கு க்ரோத் அந்த டைமில் உள்ள ரீசன்ட் க்ரோத் வந்து நமக்கு அதில் கிடைக்கும். ஓகேங்களா? நார்மலி சாப் வுட்டில் வச்சு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் வாட், ஹார்ட் வுட்டுக்கும் கேம்பியம் லேயருக்கும் இந்த இருக்கு. ஹார்ட் வுட் இருக்கா? ஸோ ஹார்ட் வுட்டுக்கும் இந்த கேம்பியம் லேயருக்கும் இடையில உள்ளதுதான் என்னது? இந்த சாப் வுட்.
ஓகே, கேம்பியம் லேயர் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுவும் ஒரு சாப் தான். உங்களுக்கு சாப் வுட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த சாப் கண்டென்ட் தான் என்னன்னு சொல்லுவோம், கேம்பியம் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் அவுட்டர் பார்க் ஆல்ரெடி பார்த்தோம். நமக்கு அந்த பார்க்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு அவுட்டர் செல்ஸ் ஆட்டு உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். அண்ட் தென் மெடுலரி ரேஸ்ங்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், ஆனுவல் ரிங்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஆனுவல் ரிங்ஸ் தான் நமக்கு என்னது, அதோட அந்த ட்ரீயோட ஏஜை வந்து நமக்கு டினோட் பண்ணக்கூடியது. ஓகே, ஆனுவல் ரேஸ் வச்சு தான் நமக்கு வந்து ட்ரீஸோட ஏஜை வந்து நமக்கு வந்து கவுண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதோட ஷார்ட் ஃபார்முக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா எதுக்கப்புறம் எது வரும், பித்துக்கு அப்புறம் நமக்கு வந்து ஹார்ட்வுட் வரணும், ஹார்ட்வுட்டுக்கு அப்புறம் வந்து சாப்வுட் இருக்கணும், சாப்வுட்டுக்கு அப்புறம் வந்து கேம்பியம் லேயர் இருக்கணும், கேம்பியம் லேயருக்கு அப்புறம் இன்னர் பார்க்கு அப்புறம் அவுட்டர் பார்க்கு இப்படின்ட்டு இருக்கணுங்கிறத ஒரு ஷார்ட் ஃபார்முக்காக பிஹெச் ஸ்கேல். பினா பித்து, ஹெச்னா ஹார்ட்வுட்டு, எஸ்னா சாப்வுட்டு, சினா கேம்பியம் லேயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் ஒன். Pick up the correct statement from the following method of sawing timber. ஸோ ஒரு டிம்பரை வந்து சா பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கான கரெக்ட் மெத்தட். ஓகே, ஆர்ஆர்பி 2010 கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் ஆக்சுவலி டி. ஓகே, எல்லாமே கரெக்ட் தான். டேஞ்சென்ஷியல் மெத்தடுங்கிறது ஆனுலர் ரிங்ஸுக்கு டேஞ்சென்ஷியலாக கட் பண்ணுறது டேஞ்சென்ஷியல் மெத்தட்னு சொல்லுவோம். அதுக்கு மாதிரி உங்களுக்கு 4 குவார்ட்டர்ஸாக, ஓகே, ஸோ 4 குவார்ட்டர்ஸாக கட் பண்ணி அதோட ஆனுவல் ரிங்ஸும் வந்து விச் இஸ் நாட் லெஸ் தென் 45 டிகிரிங்க மாதிரி பார்த்துக்கணும். அதை வந்து குவார்ட்டர் ஸ்விங் சாயிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் கட் அவுட் ஆஃப் குவார்ட்டர் லாக்ஸ் பேரலல் டு மெட்லர் ரேஸ் அண்ட் தென் பெர்பெண்டிகுலர் டு ஆனுவல் ரிங்ஸ். அதை வந்து அதாவது இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிட்டே போகிறது, அதை வந்து ரேடியல் சாயிங் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான இமேஜ் காமிக்கிறேன். இதுதான் ஆர்டினரி சாயிங், இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிட்டே வருது ஆர்டினரி சாயிங். குவார்ட்டர் சாயிங்னா இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிட்டு போகிறது குவார்ட்டர் சாயிங். டேஞ்சென்ஷியல் சாயிங்னா இப்போ நமக்கு அந்த ஒரு சாப் இருக்குன்னா அந்த அந்த ஒரு அந்த லேயர் அப்படி நமக்கு இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இந்த லேயரை இப்படி டச் ஆகி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும். அதை வந்து டேஞ்சென்ஷியல் சாயிங் சொல்லுவோம். ரேடியல் சாயிங்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி கட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1 minute. இதில் உள்ளதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் டிம்பர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சாயிங் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் சாயிங். ஓகேங்களா, எல்லாத்துலேயும் விட. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தி லைஃப் ஆஃப் டீக்வுட் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இஸ் யூஸ்வலி டேக்கன் டு பி. டீக்வுட் பொறுத்த வரைக்கும் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு நமக்கு வந்து எந்த அளவுக்கு லைஃப் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 40 years. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The most valuable timber may be obtained from. ஸோ என்னது ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம், 40 வருஷத்துக்கு டீக்வுட் தான் நமக்கு வந்து லைஃப் கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபர்னிச்சருக்குலாம் கூட யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துலேயும் விட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னு பார்த்தோம்னா ஷிஷம் தான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். பட் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாகவும் வேல்யூபிளாகவும் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டீக் தான். ஓகேங்களா. அண்ட் இதே வந்து ரயில்வே ஸ்லீப்பர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி என்னதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டியோடர். இதுக்கு ரயில்வே ஸ்லீப்பர்ஸ்க்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் நமக்கு ரயில்வே இன்ஜினியரிங் எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The timber having maximum resistance against white ants obtained from what? ஸோ ஒயிட் ants வராமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு டிம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, டீக். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹைலி நேச்சுரல் ஆயில் அண்ட் சிலிக்கா கண்டென்ட் எல்லாமே இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ரென்தனாகவும் இருக்கும். க்ளோஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு ants எதுவும் வர முடியாது. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹார்டஸ்ட்டாக ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ சன் ரெயின் இதுலேயும் கூட பெருசாக எஃபெக்ட் ஆகாது. அதனால தான் டீக் வந்து ரொம்ப ஹார்டஸ்ட்டு 40 years வருது. அட் த சேம் டைம் காஸ்ட்டும் கொஞ்சம் ஹை தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு டஸ் தி சீசனிங் ஆஃப் டிம்பர் ஹெல்ப்? டிம்பர் நம்ம சீசனிங் பண்ணுறது மூலமாக என்ன நடக்குது? ஆப்ஷன் பி,
இட் இம்ப்ரூவ்ஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் டிம்பர். மெயின்லி ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டிக்காக தான் சீசனிங் பண்ணுறோம். வெயிட்டு கூடாது, குறைய தான் செய்யும். ஏன்னா அதில் உள்ள சாப் கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் எல்லாமே, சாப் கண்டென்ட் சொல்ல முடியாது, வாட்டர் கண்டென்ட், அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிமூவ் ஆகிறதுக்கு தான் நம்ம சீசனிங்கிற ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிமூவ் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து லெஸ் ஆக தான் செய்யும். அதில் இருக்க அந்த வாட்டர் வெயிட் வந்து லெஸ் ஆக தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி, ஒன்லி இம்ப்ரூவ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி டிம்பர். ஓகே, இது வந்து RRB 2012 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த சீசனிங் டைப்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட பொறியாளர் பேட்சில் உள்ள அந்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் கொண்டு வர முடியாது. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸில் கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்சோ கொஞ்சம் பேசிக்கான கண்டென்ட் எல்லாமே பார்ப்போம். இன்டெப்த்தாக எல்லாத்தையுமே நம்ம வந்து பேட்சில் வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The piece of sawn timber whose dimensions do not exceed 5 cm either in breadth or in thickness is known as. அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த டிம்பர் போர்ஷனோட பிரெத்தும் சரி திக்னஸும் சரி, இது ரெண்டுமே 5 cm கூட போகக்கூடாது. அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேட்டன். ஓகே, பேட்டன் தான் வந்து நமக்கு ஒரு பேட்டர்னுங்கிறது என்னது, ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வுட் தான். ஓகேங்களா? அதுதான் வந்து சொல்கிறோம். அது வந்து 5 cm மேலேயும் போகக்கூடாது. ஃபார் போத் அ பிரெத் அண்ட் திக்னஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏஜ் ஆஃப் அ ட்ரீ மே பி அசர்டைன்டு பை. ஆல்ரெடி பார்த்தோம் ஆனுவல் ரிங்ஸ். அந்த ஆனுவல் ரிங்ஸ் வச்சு தான் நமக்கு அந்த ட்ரீயோட ஏஜை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆப்ஷன் பி. Next question. The outer protective layer of a tree is. So outer protective layer of a tree. Tree oda outer protective layer என்னது? That is pith. Actually வந்து உங்களுக்கு spelling mistake, pith. ஓகேங்களா? pith தான் உங்களுக்கு outer protective layer. ஏன்னா அதில் தான் எல்லா நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொன்னால, இந்த மாதிரி குட்டி குட்டி நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. அதை எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்குது என்னது, இந்த பித்து தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is the hardest wood? ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், ரொம்ப ஹார்டஸ்ட் வுட்னா என்னது, ஷிஷம். ஆப்ஷன் பி. 2015 கேட்டிருக்காங்க. டீக் தான் உள்ளதுலே வந்து மோஸ்ட் வேல்யூபிள் வுட் ஃபார், மெயின்லி ஃபார் என்னது, ஃபர்னிச்சருக்காக. உள்ளதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் எது, ஷிஷம் தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஹார்ட் வுட் ட்ரீ. மோஸ்ட்லி வந்து ஃபர்னிச்சர் மேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டியூரபிளாக இருக்கும் அண்ட் ஆல்சோ நல்லா ஸ்டர்டியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following timber is suitable for making sports goods? Sports goodsனா என்னது, பேட்டு அந்த மாதிரி இதெல்லாம். ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மல்பரி. மல்பரி வுட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மல்பரி டிம்பர் தான் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நார்மலி இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு டேப்லேஷன் காமிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிறு வந்து என்னது, ரொம்ப ஈஸியாக டீகே ஆயிரும். ஹார்டாக இருக்கும், ஓரளவுக்கு ஹார்டாக இருக்கும். மோஸ்ட்லி இதோட யூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சிறு வந்து டோர்ஸ், விண்டோஸ், அப்புறம் வந்து பேட்டர்ன் மேக்கிங் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். டீக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒர்க்கு, சுப்பீரியர் ஒர்க்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ ஷிப் பில்டிங்க்கு, ஃபர்னிச்சருக்கு, இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். சால்வுட் வந்து நமக்கு வந்து மெடிசனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ஆயுர்வேதா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. மல்பரி வந்து இப்போ நம்ம பார்த்து ஸ்போர்ட்ஸ் குட் யூஸ் பண்ணுவோம். ஷிஷம் வந்து உங்களுக்கு ஹை கிளாஸ் ஃபர்னிச்சருக்கு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் குட்டுக்கு, டெக்கரேட்டிவ் ஒர்க், இது எல்லாத்துக்குமே ஷிஷம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். plywood is obtained from. plywood வந்து நமக்கு காமன்லி அவைலபிள் டிம்பர்லேருந்து நமக்கு எடுத்துப்போம். ஓகேங்களா? காமன் டிம்பர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான் plywood. ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து இதோட சோர்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா சாஃப்ட்வுட் ட்ரீ. அதாவது ட்ரீலேயே வந்து ஹார்ட்வுட் ட்ரீஸ், ஹார்ட்வுட் ட்ரீ, சாஃப்ட்வுட் ட்ரீன்னு ரெண்டாக பிரிப்போம். ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வுட் ட்ரீலேருந்து நம்ம ப்ளைவுட்லாம் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வுட் ட்ரீக்கு எக்ஸாம்பிள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைன், ஸ்ப்ரூஸ், ஃபிர், இது எல்லாமே வந்து சாஃப்ட்வுட்குள்ளே தான் வரும். இதில் இருந்தால் நம்ம மோஸ்ட்லி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காமன்லி அவைலபிள் டிம்பர்ஸ் இருந்தால் நமக்கு வந்து ப்ளைவுட் வந்து கிடைக்கும். RRB 2015 கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Seasoning of timber is required to. Seasoning of timber எதனால பண்றோம்? To remove the sap from timber. Okay, அந்த moisture content remove பண்றதுக்காக தான் mainly seasoning process நம்ம வந்து யூஸ் பண்றோம். Next question. First class timber has an average life. ஸோ நமக்கு வந்து டிம்பரை வந்து மொத்தம் 3 கிளாஸாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அண்ட் தென் தேர்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 10 இயர்ஸ் இருக்கும் லைஃபு. செகண்ட் கிளாஸு 5 இயர்ஸ் ஆர்எல்ஸ் அதை விட அதிகமாக இருக்கும், பட் லெஸ் தேன் 10 இயர்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? and then next third one, third class இது பொறுத்த வரைக்கும் ஒரு 5 years கிட்ட அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிம்பர் கேட்டிருக்காங்க மோர் தேன் 10 இயர்ஸ். ஆப்ஷன் டி. Next question. The strength of the timber is maximum when load applied is எப்போ லோட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறப்போ parallel to grain. ஓகேங்களா? and it is maximum in direction parallel to grain. பாருங்க 2015ல கேட்டிருக்காங்க, அகெயின் அதே கொஸ்டின் 2019ல ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டிம்பருக்குள்ள அதோட எப்போ நமக்கு வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா when load applied is parallel to the grain of the timber. ஓகே, நார்மலி வுட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன? ஸோ ஸ்டோனோடது, சிமெண்ட்டோடது எல்லாமே பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி வுட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1.54. ஓகே, இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து என்னது 2 to 4 times தி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் அ சாஃப்ட் வுட்? ஸோ சாஃப்ட் வுட்டோட சம் எக்ஸாம்பிள்ஸ் அப்போ பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து சாஃப்ட் வுட் என்ன அப்படின்னு சொல்லணும்னா டியோடர். டியோடர் பற்றி அப்படியே ஒரு கண்டென்ட் பார்த்தோம்ல, அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டியோடர். ஸோ நார்மலாக டைப் ஆஃப் ட்ரீயில் 2 பிரிப்போம், எண்டோஜினஸ் ட்ரீஸ், எக்ஸோஜினஸ் ட்ரீன்ட்டு. எண்டோஜினஸ் ட்ரீனா க்ரோ இன்வர்டாக உங்களுக்கு க்ரோ ஆகும். எக்ஸோஜினஸ்னா க்ரோ அவுட்வர்ட்ஸ். ஓகே, எக்ஸோஜினஸில் தான் வந்து 2 பிரிப்போம், ஒன்று சாஃப்ட்வுட், ஹார்ட்வுட். சாஃப்ட்வுட்டுங்கிறது கானிஃபரஸ் ட்ரீ, ஹார்ட்வுட்டுங்கிறது டெசிடஸ் ட்ரீ. ஓகே, ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து டேபிள் காலம்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு பேசிக் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆயிரும். இந்த எக்ஸாம்பிள்ஸும் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, next question. The coarseness of the grains of a mineral is known as. Coarseness of the grain of a mineral 2015ல கேட்டிருக்காங்க. coarseness அப்படினாலே அதோட அந்த கிரெயினோட coarseness வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? texture. Option B. Next question. On the basis of durability test, Forest Research Institute of India, Dehradun, a tree is highly durable if its average life is more than, average life வந்து எதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து டியூரபிள்னு சொல்லுவோம் அப்படின்னா 10 இயர்ஸ். ஆப்ஷன் பி. ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா அது ஹை டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதே 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது பட் 10 இயர்ஸ் ரீச் ஆகலை அப்படின்னா அது மாட்ரேட், அதாவது செகண்ட் கிளாஸ் வுட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மாட்ரேட் சொல்லுவோம். 5 இயர்ஸ்க்கும் கீழே தான் இருக்குது அப்படின்னா அது லோ டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க. Next question. A tight knot free from decay which is solid across its face and at least as hard as the surrounding wood. ஸோ நாட்டில் நிறைய நாட் இருக்குது, பங்க் நாட், பித் நாட், லூஸ் நாட், சவுண்ட் நாட் அந்த மாதிரிலாம். ஸோ சவுண்ட் நாட் அப்படிங்கிறது தான் இதோட டெஃபினேஷன். ஓகேங்களா? ஸோ நாட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஃபேஸில் வெளியே வந்து நல்லா ஹார்டனாக இருக்கும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு அதோட டீக்கே எதுவுமே பெருசாக வெளியே தெரியாது. இதோட எப்படி சொல்கிறது, ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்தால் கூட வெளியே தெரியாத மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். A condition of timber during seasoning in which the different layers of food are under stress by being under compression across the grain, usually due to rapid surface drying in the kiln. Okay, ஸோ இதில் வந்து ஹார்டனிங் ஆக்சுவலாக மெயினாக என்ன சொல்லுவாங்க? கேஸ் ஹார்டனிங். கேஸ் ஹார்டனிங்னா என்னது? நமக்கு சீசனிங் டைம் அப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து வச்சு அண்டர் கம்ப்ரெஷனில் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து இதில் வந்து ரேபிட் சர்ஃபேஸ் ட்ரைங் தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் வந்து கேஸ் ஹார்டனிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். A layer of food formed during 1 year's growth in a timber which is called annual ring.
அது க்ரோ ஆகி ஒரு வருஷத்துலேயே நமக்கு வந்து அந்த ஆனுவல் ரிங் வந்துடும். ஸோ அந்த ஒரு ஒரு ரிங் வரும்போது தானே ஒரு வயசாகும் அந்த ட்ரீக்கு, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following timbers is suitable for making sport goods? ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ண கூட சொல்லியிருந்தேன். டியோடர்னா என்னென்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுதான் எங்கள் ஆப்ஷன் அப்படி கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட் குட்ஸ்க்கு என்னென்னு அந்த டேப்லேஷனில் பார்த்தோம். ஜஸ்ட் ஆப்ஷன் ஏ மல்பரி. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹை ஸ்ட்ரென்த் இருக்கும், உங்களுக்கு டியூரபிளாக இருக்கும். ஓகேங்களா, மோஸ்ட்லி இது வந்து ரொம்பவே அவைலபிளாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு பேட், ராக்கெட், ஹாக்கி ஸ்டிக்ஸ் எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், a longitudinal crack which is usually normal to the annual rings in wood is called. அதாவது நமக்கு டிஃபெக்ட்ஸ் சொன்னல, டிஃபெக்ட்ஸ் வந்து டியூ டு நேச்சுரல் ஃபோர்ஸ்னால நமக்கு நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கும். என்னெல்லாம் அப்படின்னா பேர்ல்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேர்ல்ஸ், சாரி கிளியராக தெரியுதான்னு தெரியல. பேர்ல்ஸ், அப்புறம் வந்து கேலஸ், ரின்கால், அப்புறம் பார்த்தோமே நாட், அதுவுமே ஒரு டிஃபெக்ட் தான். அப்புறம் வந்து ஃபாக்ஸினஸ், ட்ரக்ஸினஸ், கிராக், ஷேக், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் ஷேக்குங்கிறது ஒரு டிஃபெக்ட்டு. அதுலேயும் நமக்கு வந்து செக் ஆல்சோ ஒரு டிஃபெக்ட். ஸோ லாங்கிடினல் கிராக் விச் இஸ் யூஸ்வலி நார்மல் டு தி ஆனுவல் ரிங். ஆனுவல் ரிங்க்கு நார்மல், அதாவது பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது மெயின்லி வந்து உங்களுக்கு வந்து டியூரபிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் கால்ட் செக்ஸ். ஓகே, ஸோ இதோட அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளாஸஸில் பார்க்கலாம். அப்கமிங் கிளாஸஸில் ஆர்ஆர்பி ஜேஇக்கான புதிய பேட்ச் கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். எல்லாமே அவ்வளோ இன்டெப்த்தாக நம்ம வந்து டீச் பண்ணிடுவோம். ஓகேங்களா, பிகாஸ் டிஃபெக்ட்ஸுங்கிறது ஒரு மெயின் ஏரியா, அதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும் எப்போவுமே. அதனால் அதை பற்றி இன்டெப்த்தாகவே அதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், தி மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் அ வெல் சீசன்டு வுட். ஓகே, ஒரு வெல் சீசன்டு வுட்டாக இருந்துச்சுன்னா அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் என்ன இருக்கணும்? இதுவும் ரொம்ப 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 ரிப்பீட்டடான கொஸ்டின் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆல்சோ 10 to 12%. அண்ட் ஆல்சோ எஸ்எஸ்சி ஜேக்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. டிம்பரே எஸ்எஸ்சி ஜேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். டிம்பர், பிரிக் எல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏரியாஸ். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் கொஸ்டின், ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஹெச்டிஎஃப். ஹெச்டிஎஃப்னா என்ன? ஆப்ஷன் ஏ ஹை டென்சிட்டி ஃபைபர் போர்டு ஆர் ஹை டென்சிட்டி ஹார்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஹெச்டிஎஃபோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதோட உங்களுக்கு டிம்பருக்கான கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பிரிக்கை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ டாபிக் வைஸாக நான் முடிக்க அப்படியே டெய்லி நோட் எடுத்துகிட்டே வந்துக்குங்க. அந்த கொஸ்டின் வித் ஆப்ஷனோட எழுதினாலும் சரி, இல்லை ஆன்சர் மட்டும்னாலும் போட்டு, இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் நைட் 9 o'clock அப்லோட் பண்ணுறேன்னா ஒரு 10 o'clock கிட்டே நீங்கள் எழுதிட்டு அன்றைக்கி ஒரு ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நான் 9 o'clock உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வரைக்கும் அது ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே தரவாயிரும். அண்ட் ஆல்சோ கான்செப்ட்லையும் கிளியராக இருப்பீங்க. பின்னாடி வந்து தனியாக உட்காந்து ப்ரீவியஸ் கொஸ்டினுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாமே உங்களுக்கு சைட் பை சைட் ரிவிஷனாக போயிட்டு இருக்கிறதுனால நிறைய மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட பொறியாளர் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் எல்லாமே நான் தான் டீச் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் ஆர்ஆர்பி ஜேஇக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கூட நீங்கள் அதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நான் தான் ரிப்ளையும் பண்ணுவேன். இன்னொரு நேம்லேருந்து வரும், பட் நான் தான் ரிப்ளையும் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.